ஆட்டிவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டிவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டிவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கல்லா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவள் உள்ளிடத்தில் கீதை கேட்டாள். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவள் உள்ளிடத்தில் கீதை கேட்டாள். நான் இருக்கும் நிலையில் உள்ளே என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளவும் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டிவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயக்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்ளேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா. பாடலுக்காக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு என் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டட கம்பத்திலே ராஜா விட்டுட்டு போனானே பத்திலே. முகத்துல மீச முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தாண்டா பாத்திருக்கேன். காம அதிகமா இருக்கா. ஒட்டடா மொட்டாடா கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே கம்பத்திலே, விட்டுட்டு போனானே கம்பத்திலே. அப்படி ஏய் ஏன் நாதாரி முண்டை என்ன சிலந்தியா இருக்கு இப்படி கால தூக்குற? பின்னாடி ஒரு மூலம் அந்த மாதிரி இருக்குது. மச்சி மோரம் மங்க மரம் ராசா தமிழ்நாடு வச்ச மரம், அடி மச்சி மோரம் மங்க மரம் ராசா மாமனா. அடி அடி அடி
டெய்லர் கையில் பாம்பு விடுங்க ஊக்க எத்தி வச்சு ஒரு தையில கூட வச்சுட்டேன். ஐயோ ஏப்பா பொம்பளைய கஷ்டப்பத்தாப்பா தெரியுது. வைக்கிறத வச்சு மாட்டுறத மட்டும் ஆத்தி கொள்ளையில கொழுந்த நாறு வச்ச மர ஏ கொழுந்த நாறு வச்ச மர அடி 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 ஆமா ஆமா. ஐயோ நீங்கள் டான்ஸர் போட்டிருந்தா சொல்லியிருக்கலாம் ஸ்ரீபாட்டு பற்றியில். சரி இன்னைக்கு நீங்கள் நந்தவனத்துக்கு போனோம். எங்க அம்மன் கூப்பிடுறி அம்மா முத்தம்மா அம்மா கோயில் கையில காலி உழுக்காடுறி மானகட்ட முட்டை தூக்கனா குருவி எல்லாம் தானறிஞ்ச பாதையிலே மூக்கு வச்சு முழு முழுன்னு பேச்சையிலே மூக்கு வச்சு முழு முழுன்னு மழைய திறந்து வச்சா மழைய திறந்து விட்டா மடத்தனி நிறைச்சு வரு பார்த்திருக்கும் மஞ்சத்தாளி நிறைஞ்சு வரும் அம்மன் கோயில் கீழே காலே நீ என்ன ஆடுறதுக்கு வந்தியா இல்ல பூரா அவுத்து உங்க தோழியா சூப்பர் அருமையான நட்பு நல்ல நட்பா இருக்கு. என்னை கேவலப்படுத்தணும்னு வந்தியா நீ மரியாதையா பேய் பேய் முடிச்சிருக்க அவளுக்கு. காட்டுக்குள்ள குட்டிச்சாத்தா வர மாதிரியே வர்றாளே கோடாங்கி வந்திருக்கு. எப்பா யாராவது திருநூறு மந்திரிக்கு பூசாரி கேசா திருநூறு போட்டு விடுங்க. என் அழகுல நீங்க மயங்கிருவீங்க. நானா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரில் வட பிடிச்சா சிங்கார சாரீதம் படிக்க சொல்லி சாரீதம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கையில காலே. என் தொப்புல பார்த்தா உங்களுக்கு என்னமாச்சு? நானும் பொம்பளை நீங்களும் பொம்பளை. பொம்பளைலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பெண்கள்லாம் எப்படி இருக்கணும் தாங்கள் தெரிவிங்கல்லம்மா. ஏய் பெண்கள்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்கம்னா என்னது ஒடுக்கம்னா என்னன்னு தெரியுமா? அடக்கம் ஒடுக்கம். ஓயாத வேலை என்னன்னு தெரியுமா? ஓயாத வேலை என்ன? ஒண்ணு கிடைக்கிறதா? ஏய் புடவையை சரி பண்ணணும். மாறாப்ப சரியா போடு. மாறாப்பு மேலே போடு. இவ்வளவுதானே? ஐயோ அம்மா ஏண்டி மாறாப்ப மேலே ஓடுனா தூக்கி கம்பியில் போடுற? எத்தனை வேத்த பார்த்துருக்கு. மேலே ஓடுனா தோலில் போடணும்டி. தோல்லையா? கோச்சுக்காதியா? ஏண்டி தோல்லைன்னா ஏன் தோல்லையா போட சொன்னேன்? நீங்க மொட்டையா சொல்லாதீங்க. அடி கிறுக்கி இப்படி போடணும். எப்படிமா? இப்படி இப்படி போடு. இப்படி போட்டு இப்படி கட்டணும். எப்படி? இதான் வந்துட்டேன். ஐயோ எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. சரி அம்மா வந்துடுறதுக்குள்ள சீக்கிரம் ஒரே ஒரு சின்ன பாட்டு. சின்ன பாட்டு சின்னதா ரெண்டு பேரும் ஆளுக்கு 2 ஆட்டம் போட்டு 2 எழுத்து மட்டும் சொல்லிருங்க. போயிடலாமா? முடிய சரி பண்ணு. 2 ஆட்டம் போடுவோம். இருமா நான் ஒரு வேலை செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா செய்தி என்னக்கா நீ செட்டாட்ட ஏஞ்சிருச்சா சொல்லக்கா முத்து பல்லக்கா அட என்னமோ என்னமோ அட என்னமோ என்னமோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா ஒரு சித்தாட்டை ஏன் படிச்ச சொல்லக்கா அப்படி போடு அப்படி ஏ ஏ ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த லம்பாடி முண்டை லம்பாடி கோவில் அம்மனுக்கு
அடி அடி அம்மனுக்கு சூட காட்டி நெய்யும் காட்டி உனக்கு அது தெரியாதா கண்ணால் சொல்லி வளையெடுப்பே ரெண்டு கையாலே அத வரப்பே சிரிக்காதே நாடு பொறுக்காதே என் மனசே கடித்த மயிலே குயிலே ஒரு செப்பந்தி பூமுடிக்க அப்படி கட்டே 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 சபையோரே உங்களை கையெடுத்து கும்பிடுற பெரியோரே ஆத்தில காத்தடிச்ச அலையோடு சூத்துல அடி பாலா போ ஆத்துலையா என்ன சொன்னா மணி இவ என்ன சொன்னா தெரியலையே எனக்கும் கேட்கல உங்களுக்கும் கேட்கல ஆஹா. கேட்காத வரைக்கும் சந்தோஷம் ஆமா. ஆத்தில காத்தடிச்ச அலையோடு அப்படி ரெண்டுல நீ உன்னத்தோட வரியா இந்த ரெண்டுல நீ உன்னத்தோட வரியா ஏ ஏ ஏ ஏ அல்லே 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 தள்ளு 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 அப்படி 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 சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரோட செட்டப்பா பாக்கிராடா கண்ணமாத்தா பாக்கிராடா துவை போல ஏறி வந்து பாக்கிராடா வரவு ஊற என்னவே போட்டுட்டு போல நிமிஷம் ஐயோ அம்மா வந்துட்டாங்க நீ உண்டியாந்து ஒளிஞ்சுக்க சின்ன பொண்ணு ஏன் நல்லா இருக்குல்ல நல்ல மறுபடியும் தட்டிப்பார் ஏண்டி உனக்கு போறாம நீ என்ன துணிக என்ன போறாம எனக்கு போய் எனக்கு இயற்கைக்கும் செயற்கை எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எனக்கு சிவப்பா இருக்குது உனக்கு கருப்பா இருக்குன்னு வைத்தறிச்சா இருந்துட்டு போதே அம்மா வர்றாங்க முத்தம்மா பார்த்தேன்னு சொல்லாத என் வாய் ஊமை வாய் ஊமி சொல்லவே மாட்டேன் சொல்லாத உனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் நீங்க நல்லா பாத்துக்கோங்கம்மா எனக்கு பின்னாடி அடி உனக்கு பின்னாடி நின்னுக்கிறேன் அம்மா கிட்ட நான் பார்க்கல வரலன்னு சொல்லிடு அப்படி நாளே குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரேன் என்ன என்ன மிட்டாயி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி அது என் மயன் தின்னுட்டு தூங்கியிருப்பானே சரி பின்னாடி வாமா வேமா வாமா ஒண்ணுக்கு வேற வருது அத்தரத்தடக்கலாம் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தையத்தான் நல்ல நான் ஒரு சிந்து கவட்டையில வந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இடையில் பொழந்தது அதுதான் குயிலே கவி குயிலே யார் குண்டிய கருமம் கருமம் அன்றாதி ஏன் உனக்குலாம் இல்லையா அசிங்கமா பேசக்கூடாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முத்தமாவா பாத்தியா நான் மொத்தமா பார்க்கணும் மொத்தமா பார்க்கணும் ஏன் ஒரே நிலையை நெளிக்கிறீங்க ஏன் உனக்கு இருக்கிறது தானே எனக்கு இருக்குது என்னது என்னது அடிச்சு அடிக்கிறேன் அழிக்குதல்ல அழிக்குதல்ல காலைல நான் உட்காரு காலைல பாண்டியில போய் காசு போட்டு பாப்போம் என்ன குட்டி அடிக்கிறேன் அடடாமல்ல அட அண்ணாமல்ல அடிமா அப்படியாவது அடிச்சு இறக்கி விடுங்கம்மா பாதகத்தை குத்தி வைக்க என் நெஞ்சிலே ஓட்டு அடிக்கிறேன் நெஞ்சு மேல இருக்கிற மூச்சு வாங்கிருச்சு வா முத்தமாவா பாத்தியா இல்லையா குயிலே குத்தால குயிலே என் வாய போடுங்க ரெண்டு குத்து குத்தாம பேசலாம் உட்காந்து குத்தலாமா உட்காந்து குத்தலாமா ஓ இஷ்டத்துக்கு பாடிட்டு இருக்கியே நான் என்ன உன் நினப்புதான் என்ன பாதகத்தி மேல காய் உள்ள கிடக்குது ஆய மூடுறியா இப்ப குத்தடா ஆளு மோரையா பாரு நின் வேணாம் வா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் சொல்லுங்க டீச்சர் என் மகன் முத்தமாவா காணா காணான்னு நான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன் காணோம். நீங்க யாராவது பாத்தீங்களாத்தா அவங்கள இல்லையா? தூக்கிட்டாங்க முத்தமாவா பார்க்கல நெசமாவா ஐயோ எல்லாருமே முத்தமாவுக்கு சப்போர்ட்டா கொடுத்துட்டு அது பாட்டு போயிட்டு நல்லா சாப்பிடுங்க கலகலன்னு போகும் இங்க பாரு பவுடர் அடிச்சுட்டு வெளியில வர விடாதீங்க அப்படியே தேக்கிக்கோங்க முத்தமா ஏன்? நீ முத போடி ஏமா உன் கையில பாம்பு கொடுத்து அடி அடி முத்தமாவா பாத்தியா இல்லையா உட்காரு 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 உட்காருமா நான் உட்காந்துருவேன் ஐயா அம்மா உட்கார முடியாது பொறுப்பா நீ உட்காரு உட்காந்துட்டியா இல்லையா நான் இன்னும் உட்காரல ஆ?
ஏம்மா வயிறு கட்ட முட்டாக்குதுமா. பாத்தியா இல்லையா? தள்ளு போ போ போ, பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு. போடி. உட்காரு உட்காரு உட்காரு. போ போடி. போன்ட்டேன், எப்போ உட்காரு? மரியாதையா போன்ட்டேன். நீ உட்காரு. ஆடி வாங்குறியா இல்லை எப்படி? அம்மா, உட்காருன்னா அது காணாம போயிடும். இங்கே எல்லாமே காணாம போய்தான் கிடக்குது. போமா ஏன்னா எல்லாமே தயவு செய்து நாளைக்கு சாக்கெட்டை பிரிச்சு தைச்சிட்டு வரேன். நீ சாப்பிட்ட மொச்சத்தை நானும் சாப்பிட்டேன். நான் எங்கடா மொச்சா சாப்பிட்டேன்? போடி முண்டை கீரை முண்டை. அவங்கெல்லாம் கிருதம் நீ மாமா நீ உட்கார்ந்துருக்கிற வெளியே தெரியாது. சரி. நான் மைக்கு போட்டிருக்கேன். அவங்கெல்லாம் விருதம் ஒன்னு ஆட்டமா முடி எடுத்து. யார் சொன்னா? ஒரு பாக்கெட் முறுக்க ஒரு ஆளாதுன்றாங்க. ஆமா. முறுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? சரி அம்மா போய் அந்த உள்ள போய் அந்த காக்காவை சுட்டு தின்னு போ. இந்த கிரீம் இருக்குதாமே முடியெல்லாம் போறதுக்கு அந்த கிரீம் பேர் என்ன? காக்கா அது என்ன அந்த cream கையில சொல்லுவியா? வச்சிருக்கீங்களா? அது என்ன கிரீம் சொல்லுவில்ல? மூஞ்சி ஷைனிங் ஆகணுமே, அதுக்கு என்ன? வேணுமா? ஆ? cream வேணுமா? பொக்கால அம்மா கோயிலுக்கு போனீங்களா? ரொம்ப அப்படியே அதிசயமா கேக்குற. அப்புறம் கோயிலுக்கு தானே போனேன் நானு. கோயிலுக்கு போனீங்களா? நான் கோயிலுக்கு போனதெல்லாம் சரி, சாமி நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுலாம் வந்துட்டேன். இருங்க வரேன். இது என்ன சாமி? முருகனுக்கு தேன் திருக்கார்த்தி முருகனுக்கு தேன். முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன். முத்தம்மா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாருன்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டு. அம்மா சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நான் வந்து நீங்க கோயிலுக்கு போட்ட வரைக்கும் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம்னு தான் நினைச்சேன். நினைச்சியா? ஆ. சரி. கோயிலுக்கு போனீங்களா? போனேன். சாமி கும்பிட்டீங்களா? நான் போனது சாமி கும்பிட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அட இல்லங்கம்மா, அப்பா நானு நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டீங்களா? நல்லாவே வேண்டிக்கிட்டேன். பொங்கச்சோறு வாங்கிட்டு வந்தீங்களா? அதானே கோயிலுக்கு போனவே அதானே பழக்கம். பொங்கச்சோறு வாங்காம வரலாமா? வரவே கூடாது. வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. 2 பேர் பத்தி வெட்டித்தனம் பேசும்போது நல்லாவா இருக்கு? நல்லா. பாக்குறவங்கள சிரிக்கிறாங்க. வாங்கம்மா வீட்டுக்கு போ. எதுக்குமா வாங்காம வீட்டுக்கு போலாம்? அங்க இருக்கு, அங்க போய் அம்மா அடிக்காதம்மா, அடிக்காதீங்க. அஞ்சாறு பேர் வாங்க. என்ன அது வந்து என்ன விஷயம் சொல்றேன். என்ன சொல்ல போற? சொன்னா என்னன்னு என்ன நீ சமாதானப்படுத்திட்டு அடிங்க. வாங்க. வீட்ல வேலையெல்லாம் பாத்தியா இல்லையா? அம்மா மாப்பிள்ளையம்மா ஒரு பச்சை பிள்ளைய போட்டு இந்தாடி. பச்சைல அடிக்காம உங்களை அடிக்கிறதா? பச்சைல அடிக்காம உங்களை அடிக்கிறதா? எப்படி இருக்கு? நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே? அம்மா அடிக்காதம்மா, அடிக்காதம்மா, அடிக்காத. அடிக்காடி இந்த மழுப்பு தானே அடிக்கிறது. வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறது. வாங்க. எவ்வளவு கோவமோ என் மேல. வீட்டுல வேலையெல்லாம் பாத்தியா பார்க்கலையா? எங்கிட்ட ஒரு பக்கம் ஆட்டு. இப்படி ஆட்டினா வாயிலே தான் குத்து வைப்பேன். ஆளு முகரே பாரு. வலிக்குது ரொம்ப. அடி இன்னும் சரியா சவுண்ட் கேட்கலையே. வேணாமா, அவங்க பேச்ச கேரளத்தை அடிச்சு போச்சு. அம்மா பாத்திரம் விளக்குனியா? நீங்க பாத்திரம் சொன்னீங்களா? பாத்திரத்தை விளக்க சொன்னேன். தண்ணி தூக்க சொன்னீங்களா? ஆமா. தண்ணி அடிக்க சொன்னீங்களா? தண்ணி அடிக்கலான்னு நீங்க அடிக்கிற தண்ணி இல்லங்க, நீ பைப்ல அடிக்கிற தண்ணி. நினைக்கிறது சப்பட்டை. நான் சொல்றது குடத்துல தண்ணி அடிச்சியா? தண்ணி அடிக்கலான்னு குடத்தை கொண்டுட்டு போனேன். சரி. எல்லாம் சொன்னாங்க. என்னன்னு? முத்தம்மா உனக்கு 10 வயசு ஆகுது. ஆமா. பைப்புல எல்லாம் தண்ணி வரல, நீ போய் அடிச்சு பார்த்தா காத்துட்டே வருது. புஷ் புஷ்னு அடி பைப்புல ஏன் தண்ணி இல்ல. அதனால என்ன பண்ணுன? தண்ணி ஊரா கீழே போயிருச்சு. சரி. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, முத்தம்மா பக்கத்துல ஒரு கேணி இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் எட்டி பார்த்தா ரொம்ப ஆழத்துல இருந்துச்சு. ரொம்ப ஆழத்துல. சரி. அப்புறம் எட்டி பார்த்தா ஆழத்துல இருந்தா நமக்கு நீச்சல் தெரியாது. நம்ம எப்ப இறங்கி மோந்துட்டு வர்றது? ஆமா. அப்புறம் ஒரு யோசனை சொன்னாரு. என்ன? ஒரு தாத்தா சொன்னாரு, என்னன்னு? முத்தம்மா நீ விவரம் தெரியாத பிள்ளை இருக்க, குடத்தை கேணிக்குள்ள போடு. போட்டியா? இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பித்தளை குடம் கேணிக்குள்ள போடு, தண்ணி முதல் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும் முத்தம்மான்னு சொன்னாரு. என்னடா ஒரு அதிசயம், இந்த முருகனுடைய சக்தி அவ்வளவு சக்தி வந்த சாமியா. கிணத்துல போட்டா வீட்டுக்கு முதல் நாளைக்கு வந்துருமா? வந்துருச்சா? சத்தியமா வரும். நாளைக்கு வரும். இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்துரும். வரும். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு? அம்மா பாத்திரம் விளக்க சொன்னாங்கல்ல, கெட்டிக்கார பிள்ளை எட்டி பிடிக்கணும்ல. ஆமா. என்ன நம்ம யாரு செட்டியார் வீட்டு பிள்ளை இல்லையா? கெட்டி பிள்ளை கெட்டி பிள்ளையா இருக்கணும்ல. ஆமா. 10
10 வரல பாடுவோம் 5 வரல சாப்பிட நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமல்ல. அதனால ஆ. ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு? அம்மா பாத்திரம் வைக்க சொன்னாங்களே, ம். பாத்திரம் வைக்க தண்ணி வேணும்ல. ஆமா. அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, சாம்பலை பூரா குழச்சி பூரா பாத்திரம் பூரா அப்படியே உருட்டி பிரட்டி தேய்ச்சி அப்படியே உருட்டி வச்சிருக்கேன். ஏன் உருட்டி வச்ச கழுவாம? நாளைக்கு தண்ணி குடத்துல இருந்து மோந்துட்டு வரபடி தானே கழுவணும். தண்ணி வேணும்ல பாத்திரம் வைக்க. ஏ பாத்திரத்தை விலைக்கு அப்படியே வச்சுட்டேன். அப்படியே உருட்டி வச்சிருக்கேன். சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வீடு பெருக்குனியா? வீடு பெருக்கினேன். ஆ? வீடு பெருக்கிறப்ப பார்த்தா ஆ. வீடு பூரா நீங்க என்ன சொன்னீங்க? நூல்ல நூத்து வைக்க சொன்னல. நூத்து வைக்க சொன்னீங்க. கோயிலுக்கு போறதுக்குள்ள வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும். நூல் நூத்தி முத்தமான்னு சொன்னீங்க. ஆமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முத்தம்மாக்கு ராசியான கை, செட்டியார் மாதிரிலாம் நூல் வாங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால நூல்ல நூத்து வைக்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன? அம்மா நூத்து தானே வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பூரா விளக்கமா தடுத்து அப்படியே கூட்டி எல்லாம் உருட்டி குமிச்சு வச்சேன். வச்ச உடனே ஒரு யோசனை வந்துச்சு. என்ன? இந்த பீக்கே கிட்ட வந்து தீப்பொட்டி கேட்டேன். இந்த பீக்கே தீப்பொட்டி கொடுத்தா அப்படி. நீதான் கொடுத்தியா? இத்தனைக்கு காரணம் நீதானா? தீப்பொட்டி கொடுத்தோடனே பத்த சுட்டா சும்மா அப்படியே பத்தன்னு எரியுது. அப்புறம் ஒரு யோசனை இருந்துச்சு, அம்மா நூத்து வைக்க சொன்னாங்களே எங்கவும் பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வேணுது நூத்து. அந்த நேரம் மட்டும் நீங்க வந்திருந்தீங்க என்னத்துக்குள்ள விட்டு ஐயா என்னை அடிச்சிருப்பீங்கன்னு சொல்ல வரேன். அப்படியே தண்ணியை தெளிச்சு உருட்டி நூத்து வச்சிருக்கேன். அம்பிக்கு வச்சுட்டீங்க. எல்லா வேலையும் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இன்னொரு வேலை சொன்னேன், அதை செஞ்சியா? சோறு ஒரு சட்டி நிறைய இருக்குது, நல்ல 3 வேலை. குழம்பு ஒரு சட்டி நிறைய இருக்குது. ஒண்ணு கூட இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள இந்த சோத்தையும் குழம்பையும் காலி பண்ணுன்னு சொன்னனே, முடிஞ்சிச்சு. இதுல செஞ்ச வேலை கும்மாய மசா, அதுதான் உருப்படியான வேலை. சத்தியமா இன்னைக்கு நான் முருகன் நிறைய பச்சை தண்ணி கூட குடிக்கல, விரதம். நீ மட்டுமா? நீ நான் இந்த 2 இருந்து ஆயி மகளும் தான் விரதம் இருக்கா. அப்புறம் என்ன விட்டுரு. சரி சரி. சாப்பிட சொன்ன வேலையை மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்ல 3 வேலை மூக்க பிடிக்க. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. யாரு வருவா? செட்டியார்லாம். ஓ புருஷன் வீரபாக வருவானே. நீ என்ன நூலை நோந்து கொடுப்ப? நான் பெத்த பிள்ளையா இருந்திருந்தா ஏன் சொல்லி பேச்சு கேட்டிருப்ப? நீ யாரோ பெத்த பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்ட. நீ கழுத்துல போட்டுற நகையில ஏன் புருஷன் சம்பாதிச்ச நகை எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு மணியில போட்டுட்டு நீ ஆரோ குளமோ எங்கேயாவது விழுந்து செத்து தொலை. அம்மா என்ன வார்த்தமா கேட்டீங்க? நம்ம யாரு? வீரபாகு யாருமா? நம்ம செட்டியார். வீரபாகு வந்து யாரு? சேரி சன. அவரை பார்த்து கேட்கிறேன், வீரபாகு உன் புருஷன் வருவான்னு. வாய் குசாம இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து. நான் விளையாட போனது தவறு. என்னை அடிங்க உதங்கி என்ன வேணாலும் செய்ய உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காண்டி வீரபாகு உன் புருஷன் வருவான்னு கேட்கலாமா? சொல்லாம சொல்லி என்னை கொல்லாம கொள்றீங்களே. நான் பெத்த பிள்ளையா இருந்திருந்தா ஏன் சொல்லு பேச்சு கேட்டு வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்த்துருக்கணும். நீ யாரோ பெத்த பிள்ளைங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. நீ கழுத்துல போட்டுக்கிறது எல்லாமே என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. எல்லாத்தையும் கழட்டி இதுல போடு. அம்மா பேசாத, கழட்டி போடு. அம்மா பெத்த பிள்ளையவே இல்லைன்னு சொல்றீங்க. அகத்தி 1000 கசாலும் பிறத்தி தானே புல் இல்லாம எடுத்து வளர்த்தவ. அதனால நீ ஆரோ குழம்பு செத்து போன்னு சொல்றீங்க. முத்தம்மா யாரு? ரோசக்காரி. ரோசக்காரி வந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேம்மா. எப்போ நீங்க வந்து எனக்கு பிள்ளைல என் படிவாசம் மிதிக்காதீங்க, அப்படி மீறி மிதிச்சா நீங்க உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்ல. நான் வந்து தாய் வந்து தெய்வமா மதிக்கிறவன். தாயை வந்து நான் தெய்வமா மதிக்கிறவன். அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோடு இருக்கணும். நீங்களே என்ன சாகுன்னு சொல்லும் போது சாக பரவலுக்கு நகையெல்லாம் எதுக்குமா? எனக்கு தேவையே இல்லை இந்த நகையெல்லாம். நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்தி காவடி சிந்து. ராகம் புரியவில்லை, இல்ல சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. நாங்க சொல்ல தெரியவில்லை. ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் தெரியவில்லை. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரும் நாடோடி பாட்டு
சொல்லுங்களே. நான் ஒரு சிந்தை காவடி சிந்தை ராக புரியவில்லை. சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. சொல்ல தெரியவில்லை. போட்டிருக்க துணிமணியும் கலட்டுன்னு சொல்லிடுவேன். வேண்டாம், நானும் ஒரு பொம்பளை பிள்ளை, அதனால பொழைச்சு போ. என்னை தேடி வீட்டுக்கு வரக்கூடாது. மீறி வந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆறோ குளமோ எங்கேயாவது போய் விழுந்து செத்து தொலை. என்ன வார்த்தமா சொல்லிட்டீங்க. என்ன இருந்தாலும் 10 மாதம் சுமதிருந்து சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையவே நீ ஒரு அனாதை. எங்கேயாவது ஆரோக்கியம் செத்துப்போ, நீ என் முகத்தில் முழிக்காத, என் படிவாசை மிதிக்காத அப்படின்னு சொல்லிட்டீங்க. இனி மீறி நான் படிவாசை மிதிப்பானா, வீட்டுக்கு வருவானா, உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டோம்மா. முத்தம்மாயாரு ரோசக்காரி. அதனால ஆரோக்கியம் சாக சொன்னீங்க. எங்கேயாவது போய் ஆரோக்கியம் சாக போல. முத்து, சுவாமி, எதுக்காக உன்னை பூலோகத்தை அனுப்பி வைத்தேன்? அதெல்லாம் மறந்துவிட்டு சாக தூக்கி விட்டாயே. கூறுங்கள் சுவாமி. வெள்ளுடையார் பாடம் வகிட்ட வேண்டும், புத்தி வகிட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ சாக துணியவல்ல, சாதிக்க விருந்தவன், கற்கண்ட பக்கமல்ல கருமாரியாக, மக்கண்ட பக்கமல்ல மகமாக புரிந்து புடுங்க வேண்டும். உனக்கு பக்கத்துறையாக நம்ம சடையில் வகித்த சதையாண்டி நமது மகன் வீரமாக சாம்பு வருகிறான். இருவருமே ஒருவருக்கு ஒரு தெரியாமல் அண்ணன் தங்கச்சி போல இருந்து அந்த வெள்ளுடையார் பாடம் போட்டு என் பாதம் வேண்டும். சாமி, என்னுடைய முழு சத்தியம் தருகிறேன். சாக பிறந்தவளா சாதிக்க பிறந்தவளா? சிறிது நேரம் நான் யாருன்றதே மறந்து விட்டேன். என் சுவாமி வந்து ஞாபகப்படுத்தி விட்டார். நான் யாரு? சாக பிறந்தவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள். இதோ வெள்ளுடையான் வருகட்டும். உன் வெள்ளுடையான் அழிக்க வேண்டும், உன்னை திருத்த வேண்டும். இதோ என் அண்ணன் வருகிறான். அண்ணன் தங்கச்சி இப்படித்தான் இருக்க நாட்டு மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் இல்லையா? இதோ வருகிறேன், வருகிறேன் வெள்ளுடையான். தந்தினா
நானே யானே ஏழுகளையும் நானே தட்டினதி திட்டினாதிரனா கெட்டி எட்டானே யானே எட்டு திசைகளையும் நானே தட்டினதி திட்டினாதிரனா தட்டினதிரனா ஒன்பது ஒன்பதாண்டே யானே ஒன்பது கிரகங்களையும் நானே தட்டினதிரனா தட்டினதிரனா பத்து வத்தாண்டே யானே பறந்த உலகத்தையும் நானே தட்டினதிரனா தட்டினதிரனா ஆமா சாமி. அப்பா எல்லாருக்கும் பணக்காரசு பணக்காரச்சி எல்லாத்துக்கும் கும்பிட்ற சாமியோ. ஏய் சாமியை பார்த்து கும்பிடுப்பா. ஏய் சாமி இருக்கு சாமி, இருந்தாலும் நமக்கு நான் கீத்திருப்பேன் எல்லாரும் மேல் சாதிக்கு எல்லாரும், அதனால பண்ணக்கார சாமியும் கும்பிட்டேன். கும்பிட்ற முறை தானே? நல்லா தான் அடிக்கிறீங்களா? ஏதோ பண்ணிய மாறிச்சு வரும். இருந்தாலும் சாமி, வீர மகேந்திரபுரத்திலே விஜயமா நகரிலே ஒரு அழகான சின்ன கிராமம் சேரனூர் கிராமம். சேரனூர் கிராமத்திலே ராமத்தோட்டிக்கும் ராமாத்தாளுக்கு பிறந்தவன் இந்த வீரபாகு சாம்புகன். வீரபாகு சாம்புகன் எனக்கு எங்கள் அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார். சரி, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரியா. நான் பிறந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி பேரை சொன்னா அண்டா சட்டிலாம் கிடுக்கிடுங்க. அவ பேரை சொன்னா சண்டையே வந்துடாதுப்பா. என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி பேர் அலங்கா. இப்போ எதுக்கு போட்டு அடிச்சிங்க? அலங்காரினா ஒரு எஃபெக்ட் வேணாமா? அலங்காரினா எஃபெக்ட் வருமா? அதுக்கு மிருதங்க ஒரு நாளைக்கு என்ன ஆடுவிய? அலங்காரி கோவக்காரி தான். கோவக்காரி இருந்தாலும் கோவம் இருக்கிறத கொண்டு இருக்க சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? அப்படி சொல்லிட்டு அலங்காரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 4 பிள்ளை உள்ள சாமி. 4 பிள்ளை எனக்கு. 4 பிள்ளைங்க இருந்தாலும் யாருக்கு பிறந்துச்சு? 4 பிள்ளை எனக்கு தானே பிறந்துச்சு. ஐயா ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்குற? பார்த்தியா, அந்த சாமி பாட்டில் அது பாட்டில் இருக்குது. அந்த சாமி உங்களுக்கு இருக்கிற சாமி. ஆமாம், அப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ராமதொட்டி இந்த உலகத்தை 18 பட்டிக்கும் முன்னோடி பிள்ளை நாங்கள் தான். எல்லாத்துக்கும் முன்னோடி பிள்ளை நாங்கள் தான். ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதா இருந்தாலும் காது குத்து கல்யாணம் இளவு வெட்டு எதா இருந்தாலும் நாங்கள் தான் முன்னாடி நிற்கணும். நாங்கள் எல்லாமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் எல்லாமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ராமதொட்டி முடியாமல் இருக்காரு. உடல்ல செல்லாமல் வீட்டில் இருக்காரு. அப்போ 18 பட்டி நாட்டார்கள் நாட்டாமைகள் பணக்காரர் என்ன சொல்கிறாங்க? இந்த ராமதொட்டி முடியாமல் இருக்கானே, இதுக்கு மேலே யாரா பாப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கள் அப்பா சொல்கிறாரு, என்ன சொன்னார்னா எங்கள் அப்பா இன்னைக்கு மேலே என் பையன் இருக்கேன் வீரவாகு அவன் பாப்பான்னு சொன்னார். அதனால ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று தாடி கொம்புல எனக்கு முன்னோடி பிள்ளையாக பட்டம் வச்சாங்க, பேர் வச்சாங்க. முன்னோடி பிள்ளைன்னு பேர் வச்சாங்க. அப்படி இருந்தாலும் சமயம் பேர் எனக்கு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதா இருந்தாலும் நான் தான் இன்னைக்கு முன்னே நிற்கணும். ஆமாம், இன்னைக்கு வருமானம் வர வர குறைஞ்சு போச்சு. ஆமாம், வருமானம் குறைஞ்சு போச்சு. என்ன இப்போ எல்லாம் சாக மாட்டாங்களே அப்படின்னு. அட நல்ல காரியம் காது குத்து கல்யாணம் வைக்க மாட்டாங்கல்ல. இப்போ அடுத்த மார்கழி மாதம் வந்துச்சுன்னா, மார்கழி மாதம் ஏதோ வந்துச்சுன்னா வருமானம் கிடைக்கும் குளிருக்கு. நான் சொல்லுவேன் சாமி இதெல்லாம் வம்பா போச்சு, ஊரில் உதவாங்க வச்சுக்க இருக்கு இந்த சாமி. அடை வருமானம் வர காது ஊத்து வைப்பாங்கல்ல இல்லையா, கல்யாணம் காது வைப்பாங்கல்ல இல்லையா. நம்ம இப்போ திருவிழா வச்சுக்கிறாங்க, திருவிழா கட்டுறதுக்கு முன்னாடி பிள்ளை நம்மளை கும்பிடுவாங்கல்ல இல்லையா. ஆமாம், அதனால அப்படி இருந்தாலும் இந்த வருமானம் பத்தாது. இந்த வருமானம்லாம் பத்தாது. அப்போ வருமானம் பத்தாதனால என்ன பண்ணுறேன், முத்துமாணிக்க செட்டியாக ஒரு செட்டியார் இருக்கார். முத்துமாணிக்க செட்டியாருக்கு முத்தமாக பிறந்த பிள்ளை
முத்துமாரி செட்டியாருக்கும் துளசியமாக பிறந்த பிள்ளை முத்தமா 10 வயசு பிள்ளை. 10 வயசு பிள்ளைனா தெய்வ குழந்தை. அந்த பிள்ளையை பார்த்தோம்னா ஒரு நல்ல காரியத்தை போகும்போது அந்த பிள்ளையை பார்த்தோம்னா அந்த காரியம் சுபகாரியமே விளங்கும். 10 வயசு பிள்ளை, குழந்தை பிள்ளை, தெய்வீக குழந்தை. அந்த பிள்ளை கையால் பட்டு நூல் வாங்கிட்டு போனோம்னா வியாபாரம் அன்னைக்கு நல்லா நிறையா ஓடும். வியாபாரம் நிறைய ஓடும், நல்லா ஓடும். அதனால இன்னைக்கு பட்டு நூல் வியாபாரம் பண்ணணும். இந்த செட்டியார்களாம் வர சொல்லி, ஏன்னா நம்ம மட்டும் தனியாக போனால் பத்தாது, நம்ம மட்டும் பொழைக்க பத்தாது, எல்லா சாமியும் பொழைக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லிட்டு செட்டியார் கூட பட்டு நூல் பண்ணுறது வழக்கம். அதனால செட்டியாரை தேடி நம்ம பட்டு நூல் வியாபாரத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போமா? செட்டியார் வீடு தேடியே சமூகம் வேகமாக ஓடி வருகிறே. செட்டியார் வீடு வருகிறே, வீர ராமவள் வேகமாக ஓடி வருகிறே. ஐயா செட்டியார் வீடு தேடியே சமூகம் வேகமாக ஓடி வருகிறே. செட்டியார் வீடு வருகிறே, வீர ராமவள் வேகமாக ஓடி வருகிறே. ஒத்த நல்ல விருநடையாவே சமூகம் வேகமாக ஓடி வருகிறே. அடி வீரவாகி வீடு தேடி. வச்சுக்க நன்றி எலும்பை ஒழிச்சு போடுவேன். அவன் பொழப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வேதனையில் இருக்கிற உனக்கு தொடக்க ஒண்ணுமே நஷ்டமாகிட்டே இருக்கப்பா. வியாபாரம் விழுங்கல, விழுங்கல. என்ன இளமது? ஏய், ஏன் உனக்கு வியாபாரம் விழுங்கலையா? அவருக்கு நஷ்டமா போகுறாப்ல. யாரு கூப்பிடுறது? பொண்ணாட ஒத்த தப்ப கூப்பிடுறத போய் போட்டு விடுங்க. விழுங்க மாட்டேங்குது. மாலை மாலை பெட்டி எல்லாம் சொல்லிங்க. ஐஸ் பெட்டி, மாலை ஐஸ் பெட்டி இருக்குதா தம்பி? அண்ணே என்னமோ தெரியலடா. என்னமோ தான் தெரியல. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறந்துச்சோ அதுல இருந்து மாலையை போட்டனே. அன்னைக்கு படுத்தது இன்னும் எந்திரிக்க மாட்டேங்குது. எங்கேயுமே படுத்தீங்கப்பா? வியாபாரம் விளக்கலடா, படுத்துக்குச்சு. ஆனால் இன்னைக்கு மட்டும் எக்கச்சக்கமான வியாபாரம். ஐயோ, 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கினே. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கினே. 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வித்துருக்கேன். அதிக லாபமே உனக்கு தானே. 100 ரூபாய்க்கு பஞ்சாஞ்சு 150 ரூபாய்க்கு வித்தப்புறேன். அப்புறம் லாபம் தானே. ஏன் இவ்வளவு செழிப்பா சொல்றியா? 100 ரூபாய்க்கு பஞ்சாஞ்சு நூலா வித்து, நூலா 150 ரூபா தான் மிச்சம். 100 ரூபாய் நூலா 100 50 ரூபா போச்சுடா. என்ன போல அறிவாளி செட்டியார உனக்கு என்னாச்சு? வீரபாக போயிருக்கான்ல, அவன் என்னது பெருசுங்கிறேன். நாம என்னது பெருசுமா? என்ன பெருசு அவனுக்கு? ஐதீகம் பெருசுங்கிறான். அப்படி சொல்றேன், நான் கூட வேற மாதிரி நினைச்சிட்டேன். இல்லை, இவனுக்கு தான் பெருசு, நம்மளதெல்லாம் சின்னதா இருக்குது. தெரியலையே. வரட்டும் கேட்போம். 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கேட்கணும். நாக்க பிடிங்கிட்டா எப்படி கேட்க? பேச முடியாதோ? ஊமையா போயிடுவானோ? ஊமையா போயிருவேன். சரி, விடு. ஆனா பேசப்படாது. பேசக்கூடாது. பேசாவதடா. பேசாவதாரா? யாரும் பேசக்கூடாது. வீரபாகு வீரபாகு வீடு தேடியே கிட்டப்பா. எங்கடா போன பாதி வீரே? பாதி வீரா சாமி செட்டியாரு ஒரு மாதுவான் மாதிரியா? செட்டியாரா சாமி கும்புறங்க கும்புறங்கிறியா? என்னடா சாமி இதுல எல்லாம் குறைச்ச மயில இருக்காதரா சாமி? நீ விழுந்து மூக்க உடச்சாத சொல்லி மூக்கு உடஞ்சி. அப்ப அதை நாங்க தூக்கிட்டு போக முடியாது தம்பி. செட்டியாரா? ஆமா, அதெல்லாம் விடு. என்ன பெருசுன்னு சொன்னியே. முந்தி பிறந்த என் குலம் எப்படி? பூநூல் தடுத்த என் குலம் எப்படின்னு? சங்கத்தை வென்ற என் குலம், சாதி வேத வென்றி விரித்தது என் குலம். முந்தி பிறந்த என் குலம்னா சாமி, இந்த உலகமே தன்னிமயமா இருக்குது. இந்த உலகமே தன்னிமயமா இருக்குது. சரி, இந்த உலகத்தை உற்பத்தி ஆகணும். இந்த உலகத்தை உற்பத்தி ஆகணும். அப்ப யார் போய் மண் எடுத்து வருவாங்கன்னு யார் கேட்கிறாரு? யாரு? சோர்மான் கேட்கிறாரு. யாரு? சோர்மான் கேட்கிறாரு. மண்ணு யாரு? கேரு சூரபத்தமனா. சிவபெருமான் சிவபெருமான் வந்து யார் மண் எடுத்து கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ற? மகாவிஷ்ணு, நான் போய் மண் எடுத்துட்டு வரேன். மண்ணு தின்னுட்டு வர. மண் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, சரி மண் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அண்ணன் இருக்கேன் பயப்படாத, தம்பி இருக்கிறேன் பாத்துக்கிறேன் இருப்பா. நீ பாடுறா
நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. இல்ல நீங்க ரெண்டு பேசுறீங்க. ஏய், சொல்றேன். சிலுவாயில் அடிப்பேன். ஆமா சொல்றேன். சலுப்பு இழுத்தறிச்சிருவேன். என்ன செட்டியாருக்கு கோவம் வருது? வருமா அவர் ஆம்பளையா? ஆம்பளை மாதிரி கோவம் வருது. ஏய், நான் கையில பிடிச்சிட்டு அடிப்பேன் தெரியுமா கதி? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்க, வெளியேறியாம. சாமி அப்ப என்ன மகாசுரு ஆம உருவெடுத்து மண் எடுக்க போறாரு. ஆம உருவெடுத்து மண் எடுக்க போறாரு. சரி. அந்த ஆட்கள் கடல்ல தண்ணியில இருக்கிறது யாரு? என்னுடைய பாட்டா பட்டவன் சலேறு சாம்புகன். யாரு? என் பாட்டன் சலேறு சாம்புகன். சரி. சலமுக சாம்புகனா. சலமுக சாம்புக. ஆமா சலமுக சாம்புகன். நீங்க சொல்றது எனக்கு சடமுக சாம்புக மாதிரியா கேக்குதுங்க. கேட்கும் உங்களுக்கு என்ன பண்றது? சரி விடு. இந்த குளிருக்கு அப்படிதான் உங்களுக்கு கேட்கும். விட்டுதான் பிரச்சனை. சாமி சொல்லு சாமி. குளிருக்கு சலமுக சாம்புகன். சொல்லுங்க. சலமுக சாம்புகன். சரி என்னன்றாரு? என்ன ஒருபடி மண்ணை வச்சுக்கிட்டு குண்டிகளை வச்சுட்டு உட்காந்துருக்காரு என் பாட்டேன். சரி. எதுக்குள்ள வச்சுக்கிட்டு? டேய் குண்டி கீழே அதுல மண்ணை கீழே ஒரு மண்ணுல உட்காந்துருக்காரு. என்னன்றாரு? மகாசுரன் ஆம ஒரு எடுத்து மண் எடுக்க போறாரு. ஆனா என் பாட்டனுக்கு தெரிஞ்சு போச்சு வர்றது மகாசுரனே இந்த இடத்துல மண் எடுக்க வராது தெரிஞ்சு போச்சு. சரி. ஆனா என்னான்றாரு? இவர் மண் எடுக்க போகும்போது என் பாட்டை என்னான்றாரு? ஆமை மேல உட்காந்துறாரு. ஆனை மேலையா? ஆனை மேல இல்ல சாமி, ஆமை மேல. ஆமை உட்காந்து யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அடடே சலமுக சாமுகா என்னால தாங்க முடியல எந்திரங்கிறாரு. அப்ப எந்த பாட்டை என்ன சொல்றாரு? எந்திரிக்கிறாரு. ஏன் சாமி இந்த இடத்துல ஆம உருவம் இருக்கு, எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டாரு. இந்த உலகமே தனிமையா இருக்குதுரா, இந்த உலகத்தை உற்பத்தி ஆகணும், அதனால இந்த ஒருபடி மண் எடுத்து போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு மகாவிஷ்ணு. அப்ப என்ன சொல்றாரு பாட்டேன்? இந்த மண் அள்ளி அவர்கிட்ட கொடுக்குறாரு மகாவிஷ்ணுட்ட. மண் என்ன வேண்டாரு? ஒரு பக்கம் கல்லாகவும் ஒரு பக்கம் மலையாகவும் ஒரு பக்கம் தரையாகவும் இருக்கிறதுனா அன்னைக்கு உலகம் பிறந்தது எங்குலம். முந்தி பிறந்த எங்குலம். இந்த முதநூல் தரித்தது பூநூல் தரித்தது. பூநூல் மறந்துட்டப்பா. சொல்லுப்பா. முதநூல் இல்ல பூநூல். சரி மன்னிச்சுக்குங்க, 100 ரூபாய் குறைச்சுக்குங்க. சொல்லுங்க. அதாவது பூநூல் எங்குலடா இன்னைக்கு வந்து நாங்க அந்த சிவமாளுக்கு காராம் பஸ் கோவம் தர நீங்கள்டா காராம் பஸ் அறுத்து படையல் பண்றது சிவருமானுக்கு வழக்கம். சரி. காராம் பஸ் அறுத்து படையல் பண்றது வழக்கம். அதான் உங்களுக்கு பழக்கம். ஆமா. அதனால ஒரு நாள் சமயமாக நான் காராம் பஸ் அறுக்கும் பொழுது என்ன என் பொண்டாட்டி அலங்காரிக்கால சரி வேணாம்டா நீங்க வேற. என் பொண்டாட்டி அலங்காரி நிற மாசமா கர்ப்பிணியா இருக்கா. அவ ஆசைப்பட்டு சாமி வரும்போது ஒரு இப்படி கறி எடுத்துருவான்னு சொல்றா. சரி. கறி எடுத்துட்டு சொல்றா. நான் என்ன பண்றேன்? அந்த சோர்மானுக்கு இப்ப படைக்கிற கறியில படையல் படையும் பொழுது நெகக்கடல கறி கொடுத்துறேன். நெகக்கடல கறியை கொண்டு கொடுத்துறேன். கறியை கொண்டு வந்து வீட்டில் போகும்பொழுது வீடு ஃபுல்லா கறி, வீடுல ஃபுல்லா கறி. ஆனா உலகத்தில் உள்ள மாடு ஃபுல்லா செத்து போச்சு. உலகத்தில் உள்ள மாடெல்லாம் செத்து போச்சு. அப்ப சிவபெருமான் கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரான்னு கேட்கிறான் எல்லாருக்கும். அதுக்கு நான் தான் சாமி அப்படின்னு நான் சொல்றேன். இந்த உலக மாடு செத்த காரணம் யாரு? நான் தான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப நீ இனிமேல் இந்த கோயில் அபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை விரட்டுறாங்க. என்னை விரட்டுறாங்க. ஆனா இந்த ஒன்னே நீ இந்த இடத்துல யாரா பாப்பான்னு கேட்கறாங்க. அப்ப நான் சொல்றேன், தம்பி பாப்பேன். தம்பி தம்பி பாப்பேன். தம்பி பாப்பேன். பாப்பா யாரு? அவன் பாப்பேன். நீ சரி விடு. தம்பி பாப்பாங்கிற ஐயர்கிட்ட ஆளுங்க. தம்பி அவர் முன்னாடி பாரு, நான் பின்ன வெளில நிற்பேன். அதான் வித்தியாசம். அதுதான் பூணு தருத்த எவ்வளோ. சரி. வாரத்தில் எத்தனை நாள்ரா? வாரத்தில் 7 நாள். யாரா சொன்னவன்? 5 நாள் தான்டா. ஏப்பா அம்மா கணக்கு போட்டு பாரு. சொல்லு. சனிக்கிழமை 6 நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை முழுசா லீவு. என்ன லீவு? திங்க கவர்மெண்ட் லீவு. ஐயா திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கணக்கு சொல்லி பாரு. 5 நாள் வரதா? மொத்தம் 7 நாள் சாமி. 7 நாளா? ஆமா. சரி 7 நாள் சொந்தமான நாள். 7 நாள் சொந்தமான நாள் சனிக்கிழமை. அதே போல சனியோட பெருமை சொல்றேன். பெருமை இந்த மூலையில என்ன எந்த மூலையில வசந்த மூலைனா சனி மூலை. சனி மூலை தான் வசந்த மூலை. ஏன்னா நல்ல காரியம் எதா இருந்தாலும் முகூர்த்த காலம் கொண்டு அந்த தானே. அப்ப சனி தானே வசந்தது. சரி. சரி. வருஷம் 12. உனக்கு என்ன மாசம் இருக்கா? எனக்கு மாசம் இருக்குது. என்ன மாசம்? மார்கழி மாசம். ஒரு உத எப்படி உதப்பான்னு பார்த்தேன். பிச்சு பிடிவும் பிச்சு ராசகோளு எடுத்துக்கிட்டு போச்சால இருக்குது. மார்கழி மாசத்துல மழையா பெய்யும்டா. மார்கழி மாசத்துல மழை பெய்யுமா? மழை பெஞ்சு அந்த இடத்துல எத்தனை போகும். அது உனக்கு சொந்தங்கிற. ஆமா. சரி விடு. காடு கரை தோட்டம் துறவு
எனக்கு ஏகப்பட்ட கார் இருக்கு. எங்களுக்கு எக்கச்சக்கமான காடு. உங்களுக்கு எத்தனை காரு? நடுக்கல்ல 40 ஏக்கர் நம்மளே சொந்தம். நல்லா கடிங்க. ஆமாடா, நல்லா 40 ஏக்கர். 40 ஏக்கர் நடுக்கடல்ல 40 ஏக்கர். 40 ஏக்கர். உங்களுக்கு பாறையில் அவனுக்கு 15 ஏக்கர் வச்சிருக்கிறேன். இதுல பூரா அறுத்து பூரா வெளிநாடு கிளப்புற கல் பூரா. சரி சாமி. பூரா மீன் விளாம்பதேன். உங்களுக்கு இருக்குதா சாமி? உங்க தோட்டத்துக்கு வந்தா வேலைக்கு வந்தா நீங்க காசு கொடுக்கணும். ஆமா, நாங்க தான் வேலை செய்வோம். செய்யற ஆளுகளுக்கு கூலி கூலி கொடுப்பீங்க. உருவம். அது மட்டும் இல்ல, உங்க தோட்டத்துக்கு வந்தா எது வரக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டுருவீங்க. ஆனா நம்ம தோட்டத்தை அப்படி இல்லை சாமி. நம்ம தோட்டத்துல யாருன்னா வரலாம், வர்றவங்க போக முடியாது. பெரும்போக்கு காடுக்கு தேவையே இல்லை வேலை. வர்றவங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பீங்க. ஆனா வர்றவங்க எனக்கு தான் காசு கொடுப்பாங்க. அது என்ன வேற? அது என்ன வேற? சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த ஊர்ல காடு இருக்குது. உதப்பட பாரு 200 மைல் வந்திருக்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 220 வந்திருக்கிறேன். ஐயா வந்தது 10 மணிக்கு. சத்தியமா சொல்றேன், எனக்கு செப்பப்பட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்ல காடு இருக்கு. வேணா அண்ணனை கேட்டு சொல்லுங்க. எனக்கு இல்லைன்னு மட்டும் சொல்ல பார்ப்போம். அப்படி என்ன காடு? செப்பு பட்டா போட்டிருக்கேன். ஆமா, எங்க காட்டுக்கெல்லாம் பேர் இருக்குது. என்ன காடு? கல்லு காடு, முள்ளு காடு, வேலை மரத்துண்டு, வேப்பர தொண்டு, பனைமரத்துண்டு. சரி, ஒவ்வொரு காட்டுக்கு பேரு. உன் காட்டுக்கு, என் காட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுதான் சாமி சுடுகாடு. என்னன்னு சொல்லிவிட்டு நயன்தாரா மாதிரி வேணா கேளுங்க, இந்த ஊர்ல இருக்க நீ நூல். அம்மா யாரும் அழுகிற மாதிரி இருக்குது. யாரும் பாத்துறோமா? அட முத்தம்மா. அப்புறம் முத்தம்மாவா? முத்தம்மா அம்மா தொண்டைதான் வலிக்குது, ஏன் கத்துற? முத்தம்மா இங்க வாமா, இங்க வா சாமி. ஆயா வாயா இங்க. முத்தம்மா இங்க வா, இங்க வாவே. எதுக்கு சாக போறீங்க? வா. அட நீ வா, நான் கேட்குறேன், அப்புறம் சாவுவேன். முத்தம்மா ஏன் சாக போற, எதுக்கு சாக போற அப்படின்னு 2 பேரும் உட்காந்து கதை பேசுவோமா? எதுக்கு சாக போறோம், எதுக்கு சாக போறோம்னு காரணம் இல்லாம சாகிறதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும்ல. தேன்மொழி மாதே தெலுங்கு பொண்ணு முத்தாளே, தேன்மொழி மாதே நீ தெலுங்கு பொண்ணு முத்தாளே, தேன்மொழி மாதே தெலுங்கு பொண்ணு முத்தாளே, தீனாக கோபப்பட்டு வெளியேறி வந்தாயா, தீனாக கோபப்பட்டு வெளியேறி வந்தாயா. என்னென்று சொல்வேனே, ஏதென்று சொல்வேனே, என்னென்று சொல்வேனே, ஏதென்று சொல்வேனே, புண்ணியர வீரபாகு பொறுக்க முடியவில்லை, புண்ணியர வீரபாகு பொறுக்க முடியவில்லை. படாமறி கொழுந்தே வாசமுள்ள ரோசாவே, படாமறி கொழுந்தே வாசமுள்ள ரோசாவே, படாமறி கொழுந்தே வாசமுள்ள ரோசாவே, பங்கவி வர தன்னை எண்ணீரத்தில் சொல்லு மம்மா, பங்கவி வர தன்னை எண்ணீரத்தில் சொல்லு மம்மா. ஊரார் அடிக்கவில்லை, உற்றாரும் அடிக்கவில்லை, ஊரார் அடிக்கவில்லை, உற்றார் அடிக்கவில்லை, தாயாருமே வெளியேறி வந்தேனே, பெற்ற தாயாருமே வெளியேறி வந்தேனே. தாயார் அடித்தாரா தந்தையார் அடித்தாரா, தாயார் அடித்தாரா தந்தையார் அடித்தாரா, தாயார் அடித்தாரா தந்தையார் அடித்தாரா, உத்தமவை கிளியே நீரத்தில் சொல்லு மம்மா, உத்தமவை கிளியே நீரத்தில் சொல்லு மம்மா. நீ லூசா நீ? இல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நல்லா கேளு, உன்னை சாக போறேன்னு தடுத்து பாட்டின தப்பு. நான் தான் சொன்னேன்ல, ஊரார் அடிக்கல. ஊர்ல யாரும் அடிக்கல. சரி, எங்க அப்பா அடிக்கல, எங்க அம்மா அடிச்சதுனால தான் நான் வீட்டை விட்டே வெளியேறி வந்தேன்னு சொன்னேன். எதுக்கு உங்க அம்மா அடிச்சிச்சு?
எங்க அம்மா எதுக்கு அடிச்சதுன்னு காரணம் தெரியாம அடிப்பாங்களா? அது சொல்லுவேன்ல. சொல்லு. நீங்க கேட்கணும்ல. ஏச என்ன காரணம் தான் அம்மா அடிச்சு? அம்மா வந்து இன்னைக்கு எல்லாம் திருவிழா நடக்குது. இன்னைக்கு முருகன் கோயில் திருவிழா நடக்குது. சரி. அம்மா சொன்னாங்க, முத்தம்மா நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன். சரி. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் அனைத்தும் பார்க்கணும் முத்தம்மா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி. சரி, எங்க அம்மா சொன்னது மாதிரி அம்மா நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க, நான் வீட்டுல உள்ள அனைத்து வேலையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா கோயில் போனதை பார்த்து விளையாட வந்து கூப்பிட்டாளுங்க. சின்ன பொண்ணு கூப்பிட்டா, அந்த இருக்கால சின்ன பொண்ணு கூப்பிட்டா. சரி. சின்ன பொண்ணு இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. சரி. நான் எல்லாம் விளையாட வந்துட்டேன். விளையாண்டுக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க உங்க அம்மா வரதுக்குள்ள கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பிறகு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்டு நானும் விளையாட வந்துட்டேன். விளையாட வரதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. அம்மா என்னென்ன வேலை சொன்னாங்க? என்ன வேலை சொன்னாங்க? தண்ணி தூக்க சொன்னாங்க. சரி. பாத்திரம் விளக்க சொன்னாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நூல் நூத்து வைக்க சொன்னாங்க. வீடு கூட்ட சொன்னாங்க. இவ்வளவு வேலையை அம்மா பார்க்க சொன்னாங்க. ஆக மொத்தம் எந்த வேலையும் நான் பார்க்கல. அம்மா கேட்டாங்க, வீட்டுல உள்ள எந்த வேலையும் பார்க்கலையே, நம்ம செட்டியாரு பிள்ளை எப்படி இருக்கணும்? செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளையா இருக்கணும். 10 விரல்ல பாடுபடணும், 5 விரல்ல சாப்பிடணும். உங்க அப்பாவும் வெளிநாடு போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் நம்ம நூலை வித்து தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி பொம்பளை பிள்ளை வந்து பொறுப்பு இல்லாம விளையாடுறியே, அதனால நீ ஆரோ கிளம்பு வந்து செத்துப்போ, என் முகத்துல முழிக்காத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி. மீறி பரிவாதம் மிஸ் அம்மா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா முத்தம்மா யாரு? ரோசக்காரி. ஆமா. முத்தம்மா யாரு? ரோசக்காரி. ரோசக்காரி. அம்மா தண்ணி தூக்க சொன்னாங்கன்னா தண்ணிக்கு போனேன். தண்ணிக்கு போனா தண்ணி இருக்கணும்ல. ரொம்ப தூரத்துல இருக்குது, கேணியில. இறங்கி மோக்க முடியுமா? எனக்கு நீச்சல் தெரியாது. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு நீச்சல் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. அதனால குடத்தை கேணிக்குள்ள போட்டு வந்தேன். முதல் போச்சே ஒரு பித்தளை குடம் இன்னைக்கு வந்து கொஞ்சமாச்சா கூட 4000 ரூபா 3000 ரூபா வரும். குழப்ப கெடுத்துச்சியடி அப்படின்னு சொன்னாங்க. பாத்திரம் விளக்க சொன்னாங்க. பாத்திரம் விளக்க தண்ணி வேணும்ல, அதனால பாத்திரம் விளக்க தண்ணி இல்லாம சாம்பலை புறம் போட்டு தடவி உருட்டி வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செட்டியார் மாதிரிலாம் உள்ளவங்க நூல் நூத்தி முத்தம்மான்னாங்க. நூத்து வைக்கணும்ல. அம்மா நூத்து தான் வைக்க சொன்னாங்க. அதனால பூரா போட்டு எரிச்சு சாம்பலை தீக்குச்சி வச்சு 10 வச்சு எரிச்சு தண்ணி தெளிச்சு அமைக்க வச்சிருக்கேன். முதல் போச்சே முதல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடிச்சுட்டாங்க. நான் இப்ப சாக போறேன். நீ எதுக்கு தடுத்த? காரணம் வேணும்ல. அட பெத்த தாயி நல்லதுதான் சொல்லுவாங்க, நல்லதுதான் அடிப்பாங்க. இதுக்காக கோதி போலாமா? உங்க அம்மாட்ட சொல்லி, இங்க பாரு, உங்க அம்மாட்ட சொல்லி இனிமே பிள்ளை முத்தமா நல்ல வேலை செய்யும், திட்ட வேணாம், அடிக்க வேணாம். 2 அடி அடிப்பாங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேங்கிறல்ல. நான் சாக போறேன். இப்ப ஏன் சாக போற? டேய் முத்தமா இங்க வா, இங்க கிணத்துலாம் தண்ணி இல்லையா? வா. கடல் போயிரியா? கடலுக்கு எப்பா மணி, நான் சாகிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? நான் சாகிறதுக்கு காரணம் யாரு? யாரு? ஏ பீக்கே, நான் சாகிறதுக்கு காரணம் யாரு? யாரு காரணம்? நான் சாகிறதுக்கு காரணம் யாரு? நான் சாகிறதுக்கு காரணம் நீதான். என்னமா சொல்ற? என்னமா சொல்ற? என்னால சாக வந்தாயா? என்ன நான் செய்தனோ, ஏது நான் செய்தனோ, ஏது செய்தனோ, நான் செய்தனோ, ஏது நான் செய்தனோ, என்னால சாக வந்த காரணத்தை சொல்லு மாமா, என்னால சாக வந்த காரணத்தை சொல்லு மாமா. 10 மாத சுமக்காரு தாயாரு சொன்னாலே, 10 மாத சுமக்காத தாயாரும் சொன்னாலே, உன்னை புருஷனறிய ஊரறிய சொன்னாலே, உன்னை புருஷனறிய ஊரறிய சொன்னாலே. முத்தமா, வீரபாகு, முத்தமா, அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னவா? வீரபாகு வருவேன், உன் புருஷை அவன் பின்னாடி போடின்னு சொல்றாங்க. உனக்கே இவ்வளவு கோவம் வருது? இவ்வளவு கோவம் வரும். நீங்களோ செட்டியாட்டு பிள்ளை, நானோ சேரி பையன். அப்ப உங்க புருஷன் உங்ககிட்ட நான் நூல் எதுக்கு வாங்குறேன்? உன் கையால நூல் வாங்கினா வியாபாரம் ஓடும், என் குடும்பத்தை காப்பாற்று சொல்லிடமா நூல் வாங்குறேன். எனக்கு நீ தங்கச்சி மாதிரி இருக்கிற, உன்னை போய் இந்த வார்த்தை சொல்லலாமா? 10 மாசம் சுமக்காத தாய் வந்து என்ன வீரபாகு புருஷன் வருவேன் பின்னாடி போடின்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு கோவம் வரும் எனக்கு. நீங்க என்ன என்னவா நினைக்கிறீங்க? தங்கச்சியா நினைக்கிறேன். அப்ப நான் உங்களை என்னவா நினைக்கணும்? அண்ணனா நினைக்கிறேன். அண்ணனா நினைக்கணும். அப்படி உள்ளவரை போய் வீரபாகு புருஷன் வருவேன் அவன் பின்னாடி போன்னு சொன்னா அப்ப நான் சாகத்தானே வேணும். தாய் ஏதோ தெரியாம சொல்லியிருக்கோம், சரியா? அதுக்கு தெரியாமா நல்லது கெட்டது இருந்தாலும் அம்மாட்ட சொல்றேன். அதெல்லாம் முடியாது. என்னை தங்கச்சின்னு சொல்லிட்டேன். ஆமா. உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 4 பிள்ளை இருக்குது. 4 பிள்ளைங்க இருக்கு. 4 பிள்ளையோட நான் ஒரு பிள்ளை. சரி. என்னைய வச்சு காப்பாத்துவீல்ல? வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நான் 4 பிள்ளை என் பொண்டாட்டி வச்சு காப்பாத்தவே ஊரா சுத்துறேன்.
உன்னை வேற கூட்டி போகணுமாமா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, தங்கச்சி உன்னை தங்கச்சிக்கு தங்கச்சியா பிள்ளைக்கு பிள்ளையா பாக்குறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா என் வீட்டுக்கு கூட்டி போனா என் சேரிசனம் என்ன சொல்லும்? என்ன சொல்லுங்க? செட்டியாசனம் என்ன சொல்லுதுமா? என்ன சொல்லும்? என்னமா அண்ணே தங்கச்சி உறவு ஆகி போயிருச்சு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நமக்காண்டி நம்ம வாழணும். சரி முத்தமா, பயப்படலாமா? உன்னை கூட்டி போறேன். ஆனா ஒரு அழகான உனக்கு குடிசை கட்டித்தாரேன். ஏன் வீட்டுக்கு கூட்டி போனா பொண்டாட்டிக்கு பயமோ? ஆமாம்மா, ரொம்ப மோசமானவளோ? என் பொண்டாட்டி அலங்காரி, உன் தலையில ஒரு முடி கூட இருக்காது. முடிவோட இருக்காது. சரி, அதனால சரிக்கு அந்த படம் ஆத்தாங்கரை இருக்கு சொல்றேம்மா. அதனால எனக்கு ஒரு பச்சை குடிசை வந்து குளு 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 ஒரு குடிசை ஒன்று இதோ சொல்றேன் கேட்டுக்கம்மா. சொல்லு. அம்மா ஆவாரம் குச்சி வெட்டியே, அம்மா ஆவாரம் குச்சி கட்டி, அம்மா ஆவாரம் குச்சி வெட்டியே, உனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டி தருவேன். அம்மா கட்டி தருவேன், அம்மா கட்டி தருவேன். சேரிக்கு அந்த புறமா, சேரிக்கு அந்த புறமா, சேரிக்கு அந்த புறமா, உனக்கு தெளிவான குடிசை ஒன்று கட்டி தருவேன். அம்மா கட்டி தருவேன். பாக்கு மரம் தானு பிறந்து, பாக்கு மரம் தானு பிறந்து, உனக்கு பக்குவமா குடிசை ஒன்று கட்டி தருவேன். அம்மா கட்டி தருவேன். அண்ணே, சுத்தமா குடிசை கட்டியாச்சு. கட்டியாச்சு. அது ஆவாரம் குச்சி வெட்டி ஆ. அப்படியே குறுக்கு அப்படி மடக்கி கட்டணும். சரி அதுக்கு மேல கூந்தப்பானை ஓலை இருக்கு தெரியுமில? ஆமா. அது அப்படியே மங்களகரமா போட்டு மேயணும். சரி இங்கிட்டு 2 வாழை மரம், 2 மங்களகரமா வாழை மரம் ஒண்ணணும். சரி நேரா வேப்பிலையும் மாவிளையும் தோரணமா கட்டணும். சரிம்மா. அதே மங்களகரமா இருக்கு. ஆமா. முத்தம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அப்படி அழகா கட்டியாச்சு இல்ல? நான் உட்கார்றேன். தங்கச்சி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. சொல்லுமா, உட்கார் உட்கார். எப்படி இருக்கேன்னு சொல்லு என் தங்கச்சி. ஆடடா, என் தங்கச்சியை பார்த்தா அந்த மதுரை மீனாட்சி போல காட்சி தர. அப்பா, இந்த குடிசையில பார்த்தா மதுரை மீனாட்சி போல் காட்சி தரமா முத்தமா. இந்த இந்த குடிசைக்கு பாரு என்ன தெரியுமா? என்ன குடிசை? குளுகுளு குடிசை. குளுகுளுன்னு இருக்குல்ல மங்களகரமா, இந்த பேர் அவசரமா குளுகுளு குடிசை. குடிசை நல்லா இருக்கு. சரி, குடிசை எல்லாம் ஒன்றும் குறையில்ல, எல்லாம் நல்லா இருக்கு. குடிசையை பத்திலாம் குறையில்ல, இங்கே இருந்துக்குவேன். ஆனா ஒரே ஒரு குறை தான். என்னம்மா குறை? ஒரே குறை தான். என்ன குறை? குடிசை பத்திலாம் இங்கே நான் இருந்துக்குவேன். சரி, அதனால ஒரே ஒரு குறை தான். அட என்ன குறை சொல்லுமா. அம்மா என்னை வீட்டு விட்டு அடிச்சு விரட்டுச்சா? ஆமா. சாக போறவளுக்கு இதெல்லாம் எதுக்கு? எது? நகை. நகை. சாக போறவளுக்கு எதுக்குடி நகை? இந்த நகை பூரா எனக்கு சேர்ந்தது, என் பிறக்க போற பிள்ளைக்கு சேர்ந்தது. அனாதைக்கு எதுக்குடி நகை அப்படின்னு சொல்லி பூரா கலட்டி வாங்கிட்டாங்க. சரி, எல்லாரும் சாட்சி. ஏதாவது இருக்கா பாத்தியா? ஒண்ணுமே இல்ல. அதனால அண்ணே 4 பிள்ளை வச்சு கஷ்டப்படுது. ஆமா, எனக்கும் தெரியும். அதனால ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா கொஞ்சமா கேட்பேன். கேளுமா. சும்மா கொஞ்சமா ஒரு 10 பவுன் தங்க நகை வாங்கி கேட்டுக்கோமா. அண்ணே கஷ்டப்படுறேன்னா ரொம்பலாம் கேட்காதான், கொஞ்சமா கேட்காதான். அதுவும் 10 பவுன். இன்னைக்கு ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா. 10 பவுன் 10 லட்சம் ரூபா. இன்னைக்கு 10 பவுன் 10 லட்சம் ரூபா. இது கூட வாங்கி தர மாட்டீங்களா? ஆமா, பெட்டிக்கார பெட்டியை வித்தாவது சரி, மிருதங்கத்தை வித்தாவது சரி. சூப்பர் சூப்பர். இல்லைன்னா நம்ம யூடியூப்பை வித்தாவது சரி. ஒன்னா உனக்கு நகை வாங்கி தரமா முத்தமா? இதெல்லாம் வித்து எனக்கு நகை வாங்கி போடுறீங்களா? ஏமா சொன்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. பின்னாடி உட்காந்துருக்காரு, நல்ல மனுஷன். அவரை போய் ஆமா முத்தமா உட்காரு. இப்போ உனக்கு நகை வேணும் தரேன். என்னென்ன வேணும் தெரியுமா? சொல்லுமா. நகையெல்லாம் அதுவாது காதோட கருகு மணி வேணும், நெத்தி சுட்டி வேணும், சரி, ஒட்டியான வேணும், சரி, ஒத்த கல்லு மூக்குத்தி வேணும், சரி, கல் வச்ச வளையல் வேணும், கால் கொலுசு தண்டை வேணும், இத்தனையும் வேணும். சரி, அது இல்லாம இன்னொன்னு அண்ணன் வந்து தங்கச்சி வந்து கேட்காம பிறந்தவங்க எடுத்து கொடுக்கறது என்ன? சீதனம். மஞ்சள் நில பட்டாடை. ஆமா, அது வேணும். எலுமிச்சங்கனி வேணும். சரி, இத்தனையும் தங்கச்சிக்கு எங்க எடுத்துட்டு வா பாப்போம். இந்த வாங்கிட்டு வரமா மொத்தமா உட்காந்து குடிசையில. என்ன போனோன்னு எடுத்துட்டு தூங்கும்போது கடையில தூக்கிட்டு வந்துட்டியா? போன எடுத்துட்டு வந்துட்டேன். மா போய் உடனே வாங்கிட்டு வந்துட்டு தங்கச்சி ஆசைப்பட்டியா இல்லையா? ஓட்ட ஓட்டமா ஓடி வாங்கிட்டு ஓடியான்ட்டு. ஏப்பா கடையில இருந்து கடை தூங்கி இருக்கும்போது தூக்கிட்டு வந்துட்டாப்ல. உங்க அண்ணன் மேலே ஒரு சந்தேகமா? பரவாயில்ல,
நகையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கட்டும். தங்கச்சிக்கு வந்து உனக்கு சேலை கட்ட தெரியுமா அண்ணே? உனக்கு சேலை கட்ட தெரியுமா? எனக்கு கட்ட தெரியாதுமா. இப்ப எனக்கும் கட்ட தெரியாது. அப்போ ஊர்ல நாளைக்கு கூப்பிடு. எதுக்கு? சேலை கட்டி விட. கேவலமா நம்மள நினைப்பாங்க. இப்ப நினைக்க மாட்டாங்களா? அதுவாது அண்ணனுக்கு வந்து தங்கச்சி கட்டி விடணும், இல்லாட்டி இப்படி கட்டுமான்னு சொல்லி கொடுக்கணும். சரி. அவங்கள போய் நம்ம கூப்பிடலாமா? சரி. முத்தம்மா எப்படி சேலை கட்டணும் எல்லாரும் பார்க்கணும். சரி. நாளைக்கு போய் அவங்க வீட்டுல கட்டணும். அந்த மாதிரி இப்ப சேலை 2 பேரும் கட்டுறோம். சரி, கட்டுமா. அப்படி சொல்றேன். இந்த ஊர்ல நான் எனக்கு எடுத்து கொடுத்தது, முத்தம்மாளுக்காண்டி எடுத்து கொடுத்தது. எப்படி ஒரு சேலை எடுத்திருக்காங்க பாரு, அப்படி ஒரு மங்களகரமா சூப்பர் சேலைமா. அழகான சேலை. உனக்கும் பிடிக்க தெரியல. இப்படி இப்படி எனக்கு வந்து பாவாடை சட்டை போட்டுதே பழக்கம். இது சேலை கட்டி பழக்கம் இல்லை. ஐயோ ஊக்கெல்லாம் குத்திருக்காங்க. எந்த தண்டி இருக்கு. எந்த தண்டி சேலை? ஏண்டா தம்பி, கட்டுமா? இந்த புருஷன் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அவராம இருக்கிறதுக்குடா. எது அவராம இருக்கு? அவராம இருக்க. வே ஒருத்தன் வெள்ளை கஞ்சிரி நான் ஓஞ்சிருவேன். சேலை கட்ட அழகு பாரியா. இவ்வளவு வேகமா யாராவது கட்ட முடியுமா? என் சேலை யாராலையும் கட்ட முடியுமா? இந்த மாதிரி நாளைக்கு போய் இங்க உட்காந்து பாக்குறவங்களாம் வீட்டுல கட்டி பார்க்கணும். முத்தம்மா எப்படி ஒரு நொடியில் கட்டின பாத்தியா? சூப்பர்மா. உங்க தான் கத்துக்கணும் எல்லாரும். தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அழகா இருக்கு. எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கு தங்கச்சி? நல்லா இருக்கனா? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வரவேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வரவேண்டும். அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும், பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். தற்போதைய மலையினிலே சிவந்த மாலை பொழுதினிலே நீ வந்து தென்மதுரை கரையினிலே சிவந்த மாலை பொழுதினிலே தென்குமரியாக நீயும் வாழணும். யாரும் பேசாத கதைகள் எல்லாம் பேசணும். சந்தனம் போலவே உன்முகம் மாறணும். சந்தனம் போலவே குங்குமம் மாறணும். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடணும். நீ சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடணும். காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உணரழகை பெற வேண்டும், பெற வேண்டும். இல்ல முத்தம்மா நல்லா காட்டி கண்ணு வைக்கிறாங்க. சரி. அதனால நம்ம போய் வீட்டுல கட்டிக்குவோம். சரி. அதனால நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி முத்தமா. குறையும் இல்ல. புடவை வாங்கி கொடுத்த எந்த குறையும் இல்ல. ஆனா பீக்கே ஒரே ஒரு குறைதான். அதுவாது அம்மா அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுச்சா. சரி. நான் வீட்டை விட்டு வந்து சத்தியமா 4 நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆச்சு. சரிம்மா. பச்சை தண்ணி கூட பல்லுல படல. வயிறெல்லாம் கிரான்னு ரொம்ப பசிக்குதுன்னு. ஐயோ என் தங்கச்சி ரொம்ப பசியில குதிக்கும் பாருக்க. சத்தியமா சாப்பிடல. அப்படியா? அதனால தங்கச்சிக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? என்னென்ன வேணும்? பால், பால், பழம், பழம், கூழு, கூழு, கருவாடு, கருவாடு இத்தனை வேணும். இப்ப போய் கேட்டா இந்த வீட்டை எங்க கொடுப்பாங்க? அதாவது பால் பழம் கிடைக்கும் எனக்கும் தெரியும். கூழு கருவாடெல்லாம் இப்ப கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால பாலும் பழமும் பாலும் இரண்டும் வேணும். அம்மா உனக்கு உள்ள வாங்கிட்டு வர அண்ணே. சரியா? சரி இருந்தாலும் அண்ணே முத்தம்மா என் மனைவி மக்களையும் பிள்ளைகளை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு.
என்ன வாங்குற ஒத்தையில விட்டுட்டு மனைவி மக்களை பார்க்க போறேன். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அம்மா 4 நாளாக பொழப்ப போயிட்டு இன்னைக்கு தான் பார்க்க போலான்னு போறேன். சரி போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வருவேன். ஆமா போகையில ஒரு 8 வரையில ஒரு 8 அண்ணேன்னு கூப்பிடுவேன். சரி என்னான்னு வரணும். சரிம்மா. ஆக மொத்தம் நீ வந்து இப்ப நான் குடிசையில ஒத்தையில இருக்கேன். சரி என் கூட நீ துணைக்கு பேசிக்கிட்டே இருந்த. நானும் பயம் இல்லாம உட்கார்ந்து இருந்தேன். அப்ப நீ போயிட்டா என் கூட யார் பேசிக்கிட்டு இருப்பா? அப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து 5 வர்ண பஞ்சவர்ண கிளி வேணும். 5 வர்ண பஞ்சவர்ண கிளி. அதுதான் என் கூட பேசிட்டே இருக்கும் உன்ன மாதிரியே. அந்த கிளி ஒன்று பிடிச்சு கொடு. அம்மா நாகமலை தோகமலை தோகமலை அம்மா 4 சுத்து வீரமலை வீரமலை அடி நாகமலை தோகமலை தோகமலை நானும் சுத்தி ஒரே வரை போகுமலை அம்மா சுத்தி வளர்ந்தமலை வளர்ந்தமலை அந்த சுபலிங்க காத்தமலை காத்தமலை அவா குட்டி வரத்தமலை வரத்தமலை குவலிங்க காத்தமலை காத்தமலை அந்த குவன வள்ளத்திலே வள்ளத்திலே அந்த குறிச்சி மலை கோலையிலே கோலையிலே அந்த கூடவரை வண்ணத்திலே வண்ணத்திலே புளிய வண்ண சோலையிலே சோலையிலே அந்த அச்சு வண்ண வண்ணக்கிளி வண்ணக்கிளி அம்மா குடி வண்ணை வந்தேனம்மா கண்டேனம்மா சுத்தமா இங்க வா நாகமலை தோகமலை 4 சுத்து வீரமலை சுற்றி வளர்ந்தமலை சுழிங்க காத்தமலை அந்த கூவன வெள்ளத்துல குறிஞ்சி வர சொல்லல நீ சொன்ன மாதிரி மூக்கு சிவந்தது 5 வர்ண பஞ்சவர்ண கிளி முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வாங்கிக்க. சரி வாங்கிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் சொல்லு. அண்ணன் போய் அலங்காரி பிள்ளைகளை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ ஒத்தையா இருந்துக்கணும். அப்ப திருடிங்கெல்லாம் வந்து திருடிங்களா வந்தா சரி போடா வெண்ணேன்னு சொல்லு. லூசு பையலன்னு கேட்கணும். லூசு பேல பைத்தியக்காரனே அப்படின்னு கேளு. திருடனே அப்படி கேட்கணும். எப்படி சொல்லிட்டா? திருட்டு பையல. ஆமா என்ன கேளு. வாங்கி கொடுத்தல நகை திருட வரவில்லை அப்படி சொல்ல சொன்னாரு. சொல்லி காமிக்கிறேன். நான் அவரையா சொன்னேன். போட போட திருட்டு பையல. நல்லா கேளுமா வெக்க வர கேளு. சரி போயிட்டீங்களா? இந்த போயிட்டு விட்டுமா? போகவே இல்லையா அண்ணா? இந்த இடத்த விட்டு நான் போகவே இல்லை. சரி சரி போ. தங்கச்சி நினைப்புல இருக்கா? தங்கச்சியா எப்பா மிருதங்க ஒருத்தன் சேர்த்த பொறுப்பா என்னையா என் தங்கச்சி வேற காணா 3 நாளா. தங்கச்சி விட்டு நீ எங்கடா போன? தங்கச்சியை விட போல தங்கச்சியை விட்டு காணாம்ன்ற அவரு. தங்கச்சி விட்டுட்டு நீ எங்க போன? நான் வீட்டில் தான் இருந்தேன். யோசனை கேட்டேங்கிறியா? சரி இப்போதான் ஐயா நாடகம் பார்க்க வந்திருக்கிறார். உட்கார் சாமி. நீ யாரா இங்க எதுக்குடா வந்த? எப்படின்னு கிளியத்தான் பார்க்குது. தங்கச்சியை காணா 3 நாளா. தங்கச்சி விட்டு நீங்க எங்கடா போனீங்க? நாங்கள் ஒரு சோழியா போயிருந்தோம்யா. என்ன சொல்லியா போனீங்க? ஏதோ சண்டை ஓடிட்டு வீட்டில் சண்டை ஓடிக்கிட்டு வந்துட்டாங்க. சரி காண என்னன்னு தெரியல. சின்ன பிள்ளை அறியாத உள்ள. யாரு முதல்ல நீ தங்கச்சி தெரியறியே? சித்தப்பன் மையன். அது யாரு? அது கட்டிக்க போடுற பிள்ளை. கட்டிக்கிற பிள்ளையா? அட விடுற என்ன லூசா கார ஏற்கனவே லூஸ் ஆகிட்டாட்டா நிற்கிறேன். பேசுவா இருக்கட்டும். தங்கச்சி தங்கச்சி யாரா லூசு பைய தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறேன். திருட்டு பையலானியே. உங்க அப்பே லூசு எங்க அப்பே லூசு. லூசுக்கு பிறந்த 2 பேரும் லூசு தான். திருட்டு பையல என்ன ஒத்தவங்க மாம்பா போலையா? தங்கச்சி யாரா நீ முத? என்ன மோகினி பிசாசா? யாரா நீ? தங்கச்சி இன்னும் தொங்கச்சிங்கிற யாரா நீ? யாரு? சித்தப்ப மையனா? பெரியப்ப மையன். பெரியப்ப மையன் சித்தப்ப மையன் தெரிஞ்சுக்கிட்டே அடிச்சன உங்க அப்பா மன காது உள்ள போயிடும். உங்க அப்பாவுக்கு மையனா? ஏய் எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு அடிச்சிச்சுல்ல? வீட்டை விட்டு என்ன அடிச்சு விரட்டுச்சுல்ல? அப்படி விரட்டுச்சு. வீட்டை விட்டு அடிச்சிச்சுன்னா என்ன அடிக்கிறது? அடிச்சு விரட்டுச்சுல்ல? அப்ப எல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்களா இல்லையா? சரி வேடிக்கை பார்த்தீங்களா இல்லையா? ஏமா பொம்பளை பிள்ளை அடிக்கிற? என் தங்கச்சி அடிக்கலாமா? நீ அம்மா வந்து ஒரு வாரத்தை கேட்டியா? நீ முதல்ல என்ன சொன்ன? என்ன லூசு பையன் சொன்னி இல்ல? அது மாதிரி அது லூசு கிளவி. நீ ஏன்டா அந்த லூசை வீட்டுல நீ சோத்த திங்கிற? சோத்த விட்டு வேற என்னடா திங்கிற? பிரியாணி.
அதையே சாப்பிடு. அதனால எங்க அம்மா வீட்டை விட்டு என்னை அடிச்சு விரட்டுச்சு. அதனால நான் வரமாட்டேன். தங்கச்சி அது பெரிய கிளவாயி கூறு மாதிரி தெரியுது. சரி பெரிய மணி நீயும் கூறு மாதிரி தான் தெரியுறியா? ஒண்ணுமா மாலையை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு எங்கிட்டு மாறுறது? சரி ஏமா அதவே தூண்டுறிய? அதெல்லாம் அது பெரிய மனுஷன் அப்படித்தான் சொல்லும். சரி சரிப்பா அதெல்லாம் கிடந்துட்டு போகுது. வரமாட்டேன்டா படா. இந்த குடிசை யார் கட்டிட்டு கேக்குறியா? யாரு அது? ஆமா இதெல்லாம் எங்க அண்ணன். என்ன உனக்கு அங்கங்க தொங்குது? எல்லாம் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. எங்க அண்ணன். உங்க அண்ணனா? நான் தானே அண்ணன். ஏய் வீரபாகு. வீரபாகு. வீரபாகு வீரபாகு அண்ணே. வீரபாகு அண்ணன். அவர் தான் குடிசை கட்டி கொடுத்தாரு. இந்த நகையெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அது அங்கங்க தொங்குது. பூராமே எங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததுதான். அதனால அவர் தான் குடிசை கட்டி வச்சிருக்காரு. வரமாட்டேன். என்னங்கிற வரமாட்டேன்னா போடா. உனக்கு பொரியல் டீயும் குச்சி முட்டையோட டுமுக்கு டுமுக்கா. நீ வரமாட்ட. இனி ஒண்ணு கலக்க வேண்டியதே குடும்பத்தை. ஏன் என்ன பண்ண போற? நம்ம கூப்பிட்டே வரலன்னா அப்புறம் விடுவோமா? நம்ம முடிச்சு விட்டுற வேண்டியதே. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன். அப்படியா? அருவா வச்சிருக்கவா? அலங்காரி தூங்கையிலே பூங்குயிலே வா. என்ன பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நீதான் வாடாத ரோசா கண்ணே. பூங்குயிலே போவதில்லை. போவதில்லை. எது பொருத்தமோ இல்லையா? பிப்பல பாப்பிலப்பி போடு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு கொல்லாப்பு? இது சிவகாசி தானே கொளுத்து வந்தாப்பு. புதுக்கோட்டை மகளாதேவி. நல்ல சரியில்ல இல்ல வேணாம் கும்பிடுறங்க சாமி. இப்ப செய்யாதீங்க காலையில. என்னது? நீங்க தான் கும்பு. நீங்க யாரு? செட்டியார். செட்டியார். நான் யாரு? இது அதுதான் எது? அதுல பார்த்ததே பல லட்சம் ரூபாய் விட்டுச்சு.
அதனால நீ உங்களை நான் கையெடுத்து கும்பிடணுமா இல்லையா? நல்லா இருக்கீங்களா? கும்பிடுப்பா நீ கும்பிட்ட ஐயோ இதை பிடிங்க. எதா ஒண்ணுக்கு ஒருத்தா புள்ள அடிச்சுட்டாங்க. இல்லைங்க, இதை பிடிச்சி எந்திரிங்கன்னு. அது உனக்கு சின்ன நல்லமா இருக்குது. ஏன் அதை பிடிச்சா எந்திரிக்க மாட்டீங்களா? அதை பிடிச்சா எந்திரிக்காது, நீ பிடிச்சா எந்திரிப்பேன். என்ன எதுக்கு கூமுட்டை? நான் கூமுட்டை, நீ அவிச்ச முட்டை. இல்லைங்க, குளிர் தாங்க முடியல எனக்கு. ஒத்தே அடிக்கவும் ஒரு மாதிரியா வேற இருக்கு. அலங்காரி என் புருஷன் வேற அப்பக்கப்பா வாராரு, அப்பக்கப்பா போறாரு. இதுதான் சொல்ல வந்திய போ. இங்க பாருங்க, என் புருஷன் எப்படிப்பட்டாரு தெரியுமா? எப்படி? பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அம்பூட்டு அழகு. அவரை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்னே இன்னும் ஏன் நான் செட்டியார்னு பார்க்குறேன், அடி வாங்காதியா தயவு செய்து. தள்ளி போகிட்டு தொடாத, தொடாம பேசு. என்ன பழக்குது? ஐயோ, என்ன உங்களுக்கு ரோசமெல்லாம் வருது, கோவமெல்லாம் வேற வருது. நான் ஆம்பளை, ஆம்பளைக்கு மாதிரியே கோவம் வருது. மீசி வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோ. இல்லை தொடாம பேசணும். தள்ளி என்ன நாலடி. என்ன பழக்கம்? பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன வர்றேன்னா உன் பக்கத்தில் தொட்டு பேசுறேன்னா இல்லைங்க இப்படி கட்டி பிடிச்சி பேசுறேன்னா என்ன செய்யற? விடு, ஆசை யாரை விட்டுச்சு? எதுக்காக? என்ன இப்படி முன்னாடியெல்லாம் பார்த்து நல்ல நகை நட்டோட அங்கே இங்கேயும் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம். புருஷன் கேட்கல அவுத்து தராம இருக்க முடியுமா? புருஷன் கேட்டாரு, அவுத்துட்டேன். புருஷன் கேட்டா அவுத்துட்டேன், நகை நட்டேன். அதைத்தான் சொல்றேன். கஷ்டத்துக்காக அடகு வைக்கணும் குடல அப்படின்னு கேட்டாரு. சரின்னா அவுத்து கொடுத்தேன். ஆமா, நூல் வைக்க போயிருக்காரு. வாரத்துக்கு ஒருக்க முன்னாடி எல்லாம் வந்தாரு. வாரத்துக்கு ஒரு கதை வராரு. பூகு வாங்கிட்டு வருவாரு. என்னது? பூகு என்னது குடிய வாங்கிட்டு வருவாரு. பூகு சரியா கேட்க மாட்டேன். பூவு அலங்காரி உன் வாயில தப்பே போட்டு பொசுக்க. பூவு ஏத்தா உனக்குள்ளதையே விளம்பரம் கொடுக்குறான். பூ வாங்கிட்டு வருவாரு, பழம் வாங்கிட்டு வருவாரு. எவ்வளவு பெருசு இல்ல பழம்? அந்த செவ்வாழை இருக்குது, புவம்பழம் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லாம் வாங்கிட்டு உருண்டை வருவாரு. உருண்டியாத்தே வாங்கிட்டு வருவாரு. உருட்டி தள்ளு. அல்வா எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அல்வா என்ன பண்ணுவே? நைட்ல சத்தம் போடாம கசமசான்னு திங்கிறாங்களா? அது நீ தின்னாலும் கேட்காது சவுண்டு. உழுக்கு உழுக்குன்னு போகும். உள்ளம நாக்கில் வச்சு பாரு. நாங்க நாக்குல எல்லாம் வைக்க மாட்டோம். நீ மூடு சாமி. இங்க வா, கிளப்பி விட்டு போயிடாத. வா, அல்வாவை யாராவது நாக்குல வைப்பாங்களா? வாயில பீல வேற பக்கம். சரி, ஏதோ பார்க்கும் முன்னாடி நல்ல பொந்தம் பொதுக்கான இருந்தப்ப இழைச்சு போயிட்டு. என்ன காரணம்னு கேளுங்க. என்ன காரணம்? 1 2 4 பிள்ளை. 4 பிள்ளைக்கு தாயாயிட்டல, அப்புறம் பிள்ளை அப்படித்தானே இருக்கும். அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்னது 4 பிள்ளைக்கு தாயாயும் பாரு எப்படி இருந்த. இப்ப பாரு இழைச்சிட்ட பாதகத்தி. ஏன் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கி உருகுறீங்களே? ஏன் வயிற்றுச்சதே நம்ம பார்த்து இப்ப வளர்ந்த உள்ள. ஆமா, இப்படி கஷ்டப்படுறியன்னு நினைச்சு உனக்கு பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். என்ன பண்றீங்க? உதவி பண்ணலாம். உங்களுக்கு ஒழுகுது, தொடச்சு விடு. நீ தொடச்சுக்க. துண்டுதான் கையில வச்சிருக்கிறிய. அது என்னமோ நம்ம தொடச்ச மறுபடியும் வருது. நீ தொட இல்லம்மா வேறு எதுக்கு கூப்பிட்டி அதை சொல்லுங்க. ஆசாமசா இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. அவர் வருவாரு, இந்த மாதிரி வர்றதில்ல வீட்டுக்கு. முன்னாடிலாம் 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வருவாரு. இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்கத்தான் வாராரு. இப்ப நீ புருஷனை சரியா பார்த்து. காரணம் என்னன்னு கேட்டா, வியாபாரம் ஒன்றும் சரியில்லையா? ஆமா, வியாபாரம் நல்லா இருந்தா தான் உடனே வந்திருப்பாரு. வியாபாரம் நல்லா இருந்தா லேட்டாரு. இப்படித்தான் உனக்கு தெரிஞ்சு கிறுக்கி கிறுக்கி. நீ என்ன புருஷனை பார்த்த? கிறுக்கி என்னத்த கிறுக்கி? இவங்க நாரதன் போட்டு வந்திருக்காங்க. அதே தெரியல. கிறுக்கி அது இல்ல, கிறுக்கின்னு சொல்றதா இல்ல. என்ன கிறுக்கின்னு சொல்றீங்களா? என்ன கிறுக்கின்னு சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? யாரு? என் பேரை சொன்னா என்ன ஆகு தெரியுமா? ஐயோ, அகிலமெல்லாம் யார் தெரியுமா? வீரமாக போட்டாட்டி அலங்காரி. என் பேரை சொன்னா வயிற்றுல இருக்க புள்ள கூட கலைஞ்சு போயிடும். நல்ல மனுஷி. மூஞ்சிய போட்டோ எடுத்து வீட்டுல முன்னாடி மாட்டிக்குங்க. மாட்டுங்க, நல்லதே நடக்கும். என்னை பாரு, யோகம் வரும். இத பாத்தீங்கன்னா யோகம் வராது. என்னது கூட்டி அதை சொல்லுங்க. என் புருஷன் நடையே சரியில்லையா? என் புருஷன் நடந்து வந்தாருன்னா பார்த்துட்டு கால அகட்டி நடக்கிறாப்புல. அவர் சொல்றாரு புருஷன் நட சரியில்லைன்னு. புருஷன் இப்படி நடக்கிறது நடத்தனா சரியில்லைம்மா. ரதி மாதிரி அப்படியே அப்படி இருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நடக்க சொல்லி. ஏன் புருஷனுக்கு நட சரியில்லைங்கிறிய? உங்க அப்ப காலை வச்சுக்கிட்டு. எனக்கு கப்ப காலம், உங்களுக்கு ஆப்ப காலம். உங்க அப்ப காலை வச்சுக்கிட்டு
ஏன் புருஷன் நட சரியில்லைங்கிறியா? இல்லம்மா, நடத்த சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். நடத்தையா? என்ன செஞ்சாரு? அப்பா சைடு வச்சிருக்காரு. சைடுனா? ஐயோ, ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிக்கிறாரா? தெரியாதுங்க. அது அந்த பேச்சு அந்த பழக்க வழக்கம்லாம் நமக்கு பிடிக்காது. சைடுனா என்ன? அட, சொருக்கு தட்ட. சொருகு தட்டுனா எப்படி சொல்றது? பப்புளு. பப்புளுனா? பப்பாட்டி. பப்பாட்டினா? ஓ, நீ தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு அலைஞ்சிய? அம்மாவை கூட கூட்டிட்டு அலைஞ்சானே, அதுக்கு பேர் இவன் யாரை பார்த்தாலும் அம்மாவை கூட்டிட்டு நான் ஆயா கடை வச்சு நடத்துறேன். இங்க வா. விளம்பரமா? இல்லைங்க, அதுக்கு பேரான்னு அடுத்து ஒன்னே கூட்டிட்டு தான் தெரியணும். அறியாத கெட்டு போயிட்டா உனக்கு. செருப்புலையே அடிப்பேன். என்ன இப்படி சொல்லிட்டா? என்னையா சொன்ன? ஐயப்பனையா? ஐயோ தெய்வமே, சரத்துக்குமார சொன்னேன் நான். சரி விடு. புருஷன் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன் முத்தமாகறப்பலையே? முத்தமாவா? உன் கழுத்துல இங்கே ஒன்னையும் காணா, அங்க தொங்குது. என்னது? நகை நட்டுத்தியா? கவக்குச்சியை வெட்டி பார்த்தேன், ஒரு சீடை உருக்குன்னுச்சிட்டு போதே. அங்க தொங்குது. இங்க தொங்குல உன்னையுமே காணும். ஒன்னையுமே மொட்டைச்சிக்கிறீங்க இப்படி இருக்கிற இந்த காலத்துல பாதகத்தை வளர குத்தி வைக்க ஒன்னு ரெண்டு ஒடுங்க இப்படி இருக்காதடி ஆயா. இன்னொரு பாசத்துல உண்ட சொல்ல வந்து நீ யாரு? என் தங்கச்சி மாதிரி, ஒரு பொறப்பு மாதிரி. அந்த பிள்ளை எங்க இருக்குது? ஊருக்கு ஒதுக்குப்புறமா. ஊருக்கு ஒதுக்குப்புறமா? என்ன வீடு ஓரமா இருக்க குடிசை கட்டி வச்சிருக்காங்க. குடிசை கட்டி? ஏன் புருஷன்? ஆமா, சொந்தமா? ஐயோ, குடிசை கட்டி பத்திரமா பாதுகாப்போட அடைச்சு வச்சிருக்காரு. அப்ப நான் போய் முத்தமாட்ட என்ன கேட்கணும்? முத்தமா, நீ ஏமா அந்த சின்ன வீட்டுல இருக்கிற? மாமா நம்ம பெரிய வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போகணுமா? சக்கராத்தி சண்டை வந்துடாது. சக்கலை சண்டையெல்லாம் எப்படி போடுறேன் எனக்கு தெரியாது. சொல்லியா? நான் சொல்றேன் பாரு, இன்னைக்கு எடுத்ததுமே ஏன்டி உனக்கு அறிவு காடி. நீ யாரு? அலங்கர் உன் பேரை சொன்னா குடுங்க உன்னைய கேப்பனா நொறுக்கி விடுவேன். அதான் நீ நொறுக்குறதுல தான் இருக்கிற. சொல்லுங்க, எப்படி சண்டை போடணும்? உனக்கெல்லாம் அறிவு இருக்கிறாடி. உனக்கெல்லாம் வேற புருஷன் கிடைக்கலையா? என்ன என்ன முறைக்கிறியா? நான் உன்னைய சொல்லலடா. அதான் நான் பார்த்தேன். அது மாதிரி நான் போய் திட்டணும். அது மாதிரி திட்டணும். வா, இவ்வளோ தூரம் நீங்க நல்லதே செஞ்சீங்க. ரெண்டையும் பிடிச்சி வெக்கு வெக்குன்னு இழுக்கணும். ரெண்டையும் பிடிச்சா ரெண்டு கையை பிடிச்சி வாடி வாடின்னு இழுக்கணும். சண்டை போட்டிருக்கீங்களா? மல்லாக்க போட்டுட்டு அறுக்கணும். ஓ, நீங்க சொல்றது வந்து பைப்படி காலையில பைப்பு குழாயில சண்டை வருமே, எனக்கு 2 கூட விடு, உனக்கு 2 கூட விடு, அது மாதிரி தானே? அது மாதிரி 2ல ஒன்று பார்க்காம விடுறதில்ல. இவ்வளோ நேரம் எங்களுக்கு நல்லதே செஞ்சீங்க. இந்த ஒரு நல்லது மட்டும் செஞ்சிடறீங்களா? என்னை கூட்டிட்டு போய் விடுங்க. இல்லைன்னா அவ கூட்டிட்டு வந்து இங்கே விடுங்க. ஒரு லைட்டு ஒன்று கழட்டி கொண்டுட்டே வரேன். சரி வா. லைட் வேணாமா? நான் இந்த ஒரு மாதிரி நீயா போடா. சரி வா, காட்டுறேன். என்னதை பிடிங்க. இப்போ மாறி போச்சு. தர்த்திரம் பிடிச்ச மாதிரி பின்னாடி இந்த சாவி போதுமா? போட்ட சாவி என்ன விடுது? சண்டை போடணுமா? என்ன நான் சொல்றேன். காதுல சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்லணும்? என்ன நடக்குது? வாடி. என்னடா என்ன கேளு? என்ன கேளு? அடியே முத்தமா, அப்படி கேளு. யார்மா நீ? எந்திரிச்சு வெளியே வாடியே சக்காலாத்தி. மரியாதை மரியாதை முக்கியம். மரியாதை முக்கியம், ரொம்ப முக்கியம். மரியாதை முக்கியம். அறிவு கட்ட ஜென்மம் எடுத்தோன்னு மரியாதை வேற கேக்குதா? டேய், சும்மா நிப்பாட்டு. யாரு நீ? அடுத்த இரு, நான் உள்ளே கிடைப்பானா? யாருன்னே தெரியும். ஜாதி சனத்துல ஒரு நொண்டினோட கிடைக்கலையா? பார்க்கலே தெரியல உனக்கு? பார்க்கல தெரியல உனக்கு? வீரபாகு பொண்டாட்டி அலங்க அண்ணன் பொண்டாட்டி.
அவனு கூட நல்லா பிறந்தீங்களா? இருக்கீங்களா? கூட பார்த்தா குரல் அந்து போச்சா? மூஞ்சி முகரே பாரு, அண்ணி ஓடுது அண்ணி. மூச்சு விட்டு பேசு. அதுவாது அண்ணே வந்து எனக்கு அண்ணன் முன்னாடி எனக்கு என்ன வேணும்? அண்ணி தானே வேணும். பிள்ளைங்க நல்லா இருக்கா? 4 பிள்ளைங்க நல்லா இருக்கு. வேலை ஏதாவது பாரு, பொடிய சக்கலாத்தி மரியாதை. அண்ணி போடுது அண்ணி. மரியாதை. நீயே என் புருஷன் ஒண்ணா பிறந்த குடல அந்து போச்சா? ஒரு வாரம் அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். சொல்லு பாப்பா. கூட பிறந்தாத்த அண்ணனா, கூட பிறந்தாத்த அக்காவா, கூட பிறந்தாத்த தங்கச்சியா, பெத்தாத்த அம்மாளா? கிடையாது. கூட பிறந்தாலும் மறக்காட்டி அண்ணன் தான் தங்கச்சி. சும்மா நிப்பாட்டு. ஓ ஜாதகத்துல ஒரு நொண்டி நடக்கலையா? ஏன் பிள்ளைய வயிறு எரியுது ஒரு நேரம். பால் வாங்கறதுக்கு 10 ரூபா காசு இல்ல. சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டே பாவி சிறுக்கி, அடி படுவாவி, அடி கொலகாரி, அடி ஒண்ணுக்குள்ளாம போக, அடி அரிப்படுத்த மண்டை வாரதே. போச்சா போச்சு. வாடல வீட நீ ஓச்சிட்டாடா. வாட எந்தறா மண்டை, எந்தறா மண்டை. எந்த பொம்பளை நாச்சு மண்டன் இப்படி கையை காட்டுவாங்க எப்படி சக்காத்து மலை நீங்க சொல்லிட்டியே ஓ வாழைய பத்திர கிளம்ப வேண்டியதானே. உனக்கு எங்க இங்க புடுங்குற வேலையா? காலையிலக்கு அடியும் கையில நண்டு உடுங்க சட்டையை கழிச்சுட்டாடா. உன் கையை ஒடியத்துக்க, உன்னைய பாம்பு கடிக்கிறதுக்க, பணவரிய தீட்டத்துக்க, நீ ஒண்ணுக்கு விழா பாடி நாதியத்தை ஓடாத மரியாதையா. ஆளு ஜெய்சலை பாரு. ஏண்டா யார் புடிச்ச கட்டி ஏவத்துல ஓடா இப்படி இப்படி கூட்டி கடையில வந்தீங்களா? அடி குருட்ட முண்டா அவன் அங்க இருக்க எல்லைய குடிச்சாங்க. யாரா புடிச்ச கட்டி தன்னால விடுவா? புடிச்சா கூட இருமா என்னைய பேச விட்டு. ஓடியே போல. இரு வர. பொறுமை. தண்ணியும் தான் கொஞ்சம் கொடுக்க. மூச்சமா அம்மா தண்ணியும் இல்ல அவன் பேசுமா இரு வர. அதுவாது தென்னை மரத்தில் தேல் கோடி பனை மரத்தில் அண்டை கட்ட மாதிரி ஏன் இப்படி இடிச்சிட்டு கிடக்குற? என்னமோ போட்டு இப்படியே இடிச்சுக்கிற. என்ன காரணம் உனக்கு? இழந்தவளுக்கு தண்ணி தெரியும். என்ன இழந்துட்டேன்? இழந்தவளுக்கு தண்ணி தெரியும். பாவி சிரிக்கி. சொத்தை இழந்துட்டியா? புருஷன் சொத்தை இழந்திருந்தாலும் சொத்தை இழந்துட்டியா? ஐயோ சொத்து எழுதுறதால நான் இப்ப கவலைப்படுறேன். என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? வீடு வாசல் எழுதுறதால கவலை. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரே சொத்து ஏன் புருஷன் என்ன போயிட்டானே போயிட்டான். உன் புருஷன் எங்க போனாரு? ஐயோ ஐயோ அரைமுடி போச்சே. யாரு? சிரிக்கி. உனக்கு அந்த என்ன பேச விடுறிய? அடிச்சு கொலகாரி. அடி பாவி சிரிக்கி. என்கிட்ட இப்ப நீ சுகர் உடம்பா ஐயோ போச்சே. போச்சாடி இங்கே இருக்குறா. போச்சே. ஒண்ணு கடை வச்சிருந்தேன் ஏன் புருஷன். இவளை எங்கடா பிடிச்சிட்டு வந்த? இந்த விழா கமிட்டியில மிளகாப்பொடி இருந்தா எடுத்துட்டு வாங்க. இன்னும் உடம்புல கொளுத்திடுறேன். ஓட்டப்பான கல்ல போட்ட மாதிரி லொடன்னு ஆடுறாளே. இவ எங்க இருந்து அவளை பிடிச்சிட்டு வந்த? இவ யாரு இவ? அது பாத்து நீ பேசுறது அடிச்சுனா சிலுவை அந்து போயிடும். யாரு உனக்கு அந்த அப்பாட்டி வாடியே வாடி 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 வாடி. பேச விட மாட்டேங்க. என்ன இன்னைக்கு பொளக்கா போறதுல செவடி அந்து போயிடும். ஏண்டி ஓட்ட பண்ண நீனே 1ஆம் நம்பர் பொம்பளை ரவுடி. பேசிட்டேன். இன்னைக்கு கூட நான் பொளக்கா விடுறேன். உட்காந்து அங்கிட்டு ஓரமா போலடி. இன்னைக்கு ஒண்ணே பொளக்கறது உறுதி. இன்னைக்கு ஒண்ணே உன் மண்டை நான் ரெண்டா உடைக்கல. என்னடி உடைக்கிற அங்கேயே உடைக்கிற. என்னடி யாரு நீ வா. இரு ஓட்ட பண்ணல கல்ல போட்ட மாதிரி லொடங்கிறியே. ஏன் உனக்கு இந்த ஆவேசம்? ஏன் உனக்கு இந்த ஆதங்க? ஏன் உனக்கு இவ்வளவு வைத்தறிச்ச? புருஷனை இழந்த எனக்கு தானே தெரியும். என்னடி புருஷன் இழந்துட்ட? உனக்கு அந்த பழக்கம். ஐயோ ஐயோ அங்க இருக்கிறத வத்தி போகுது. போச்சே. இருக்கிறத வத்தி போயிரும். போட்டு போச்சே போச்சே. கூட்டி வா. காலைக்கு மை செட்டுக்காரர் கட்டி வைக்க போறாரு. அது மாதிரி போடாடே நீ வேற. அது மாதிரி புருஷன்னா அந்த ஜாதிக்கு நான் பிறக்கல. அண்ணன்னா அண்ணன் தான், தங்கச்சின்னா தங்கச்சி தான். உனக்கு அந்த பழக்கம், உங்க வழக்கத்துக்கு அந்த பழக்கம். சொல்றேன் மரியாதை முத முக்கியம். மரியாதை கட்டு. மரியாதை கிடைக்கும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போ. நீ கல்லா போ. நான் யாருன்னு தெரியாம என் மேல மண்ணையும் கல்லி வாரி எறிகிற. என் மேல அனலா பிடிக்கிறது, தீயா எரிகிறது. நீயும் 4 பிள்ளை நல்லா போகட்டும். அது அலங்காரி.
வாடா நல்லவனே, 4 குடும்பத்தை வாழ வச்சவங்கடா நீங்க. வர்றாங்க குடும்பத்தை எடுத்தவங்க வர்றாங்க. துணியை காய போடுறேன். நல்ல வேலையை பார்த்துட்டு துணியை காய போடுறியா? டேய் இருடா வரேன். துணியை காய போடுறேன். காலிட்ட வாகனம் வச்சுட்டு அப்புறம் அடிச்சு விடுறா. இது அதை அடிச்சு விட செஞ்சு. சரி போய் தம்பி, நீங்க குடிக்காத பாட யாரும் குடிக்க விட பண்ணிட்டேன். இதை இப்ப யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? நேரா போறான். எங்க ஜாம்பிட்டேன். எதுக்கு போறீங்க? சண்டை நடந்துச்சுல்ல, சொல்லு. இதை போய் அங்க மாத்தி சொல்லிடுறோம். ஓ, யாரோ குடும்பத்தை பிடிச்சி எடுத்துட்டு கிடந்தா நமக்கு என்ன, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அவ்வளவுதான். செட்டியாரே, நூல் யார் மண்ணிலா? எங்க அதுக்குள்ளேயும் வேற பிரச்சனைக்கு போனேன். என்ன பிரச்சனை? அதுக்குள்ளேயும் வேற பிரச்சனை ஆகி போச்சு. என்னாச்சு? அதுதான். ஆமா, நீ ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தியாமே அப்படின்னு நான் சொல்லல. எவனா என் தங்கச்சி அது முத்தமா? அது தெரியுது. நான் சொல்லுவேனா? உங்க உங்க இணைப்பு எங்களுக்கு தெரியாம இருக்குமா? நான் போய் அப்படி சொல்லுவேனா? சரி. அப்படின்னு யாரோ நீ பொம்பளைய மொத்தமா சேர்த்து வச்சிருக்கிறன்னு யாரோ பொண்டாட்டிட்ட போய் பொறுக்காத வெளியே போட்டு விட்டாங்க. யாருகிட்ட? உன் பொண்டாட்டிட்ட அலங்காரிட்ட. ஏன் முன்னாடி அழகாட்ட நீங்க வீடு போனீங்களா? ஆமா, உன் பொண்டாட்டிட்ட போனல. தப்பா நினைக்காது, எனக்கே பயமா இருக்குதா. வீட்டுக்கு போனேன். இது மாதிரி எவனோ போட்டுவிட்டு அடிச்சுட்டு கிடந்தாங்க. அடிச்சுட்டு முடிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டிய கல்லா சமைச்சு தின்னுட்டாங்க. சமைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க இல்ல. என்ன பண்ணா? பல குடும்பத்தை வாழ வச்சுதாய பழக்கம். அப்ப யாராரு என் குடும்பத்தை கெடுத்தாங்களோ அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். நல்லா அவங்கள சொல்லு. நல்லா இருந்து யாராரு என் குடும்பத்தை கெடுத்தாங்களோ அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருந்து. விடு, நம்மளை செஞ்சவன் என்னைக்கு இருந்தாலும் அனுப்பி அப்படி சொல்லக்கூடாதியா. சரி போங்க, நீங்க நல்லா இருந்து போங்க. எப்படி எல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. அலங்காரி, உன்னை கல்லாக சமைத்து விட்டாரே அம்மா. இனி நான் என்ன செய்ய போறேன் அம்மா? அலங்காரி, கட்டிய மனைவியை பெத்த குழந்தையை மறுத்து விட்டாயே அம்மா. இனி நான் என்ன செய்ய போகிறேன் அம்மா? காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டே, மணலெடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனையவிட்டேன். காகிதத்தில் கப்பல் கட்டி கடல் நடுவே ஓடவிட்டே, மணலெடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனையவிட்டேன். அழகாரி, காக்க பணக்கதவை மூடி வைத்தேன். அழகான பொருள் காக்க பணக்கதவை மூடி விட்டேன். 4 பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன்? காகிதத்தில் கப்பல் கட்டி கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனையவிட்டேன். முன்னடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருப்பேன். முள்ளருந்து மலர் வளைந்து முடியும் வரை காத்திருந்தேன். முன்னடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன். மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானே.
காகிதத்தில் கப்பல் கட்டி கடல் நடுவே ஓடவிட்டே மணலெடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டே மழையில் நனைய விட்டு தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தலுவே தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தெழுவே தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தலுவே நீ கொடுத்த நிழலை விட்டு யார் நிழலில் போயிருப்பேன் யார் நிழலில் போயிருப்பேன் காகிதத்தில் கப்பல் கட்டி கடனடிவே ஓடவிட்டேன் மணலெடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன் மழையில் நனைய விட்டே மழை நீரில் நனைய மழை விட்டேன் நீரில் நனைய விட்டே அலங்காரி நம் யாருக்கு இந்த கெடுதலை தீங்கு செய்யவில்லையே நமக்கு ஏன் இந்த சோதனை அம்மா முத்தம்மா முத்தம்மா உன்னை பிள்ளைக்கு பிள்ளையாக தங்கைக்கு தங்கையாக வச்சிருந்தே நீ எப்படியம்மா இந்த காரியத்தை செய்யலாம் என் பிள்ளைகளை என் மனைவி மக்களை முத்தம்மா 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 அண்ணா கூப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா அண்ணான்னு சொல்றியே எதற்காக கூப்பிட்டீங்க? என் மனை மக்களை கல்லாக சமைத்தாயே யார் நீ பேயா பிசாசா இல்ல மந்திரவாதியா நான் யாரு? சொல்லுமா. நன்னா உட்டுப்பார். சொல்லுமா. நான் யாரு? காளி, நீலி, அங்காள பரமேஸ்வரி, துர்க்கை, பிடாரி, மகமாயி, முத்தாலம்மனா, முத்தாலம்மன். முத்தாள பரமேஸ்வரியா முத்தாள பரமேஸ்வரியா அந்த அண்ணனுடைய தங்கையாக இருந்தாய் அம்மா தாயே இந்த ஏழையின் குடிசைக்கு வர காரணம் அம்மா இந்த ஏழையின் குடிசைக்கு வர காரணம் என்ன சொல்லம்மா அண்ணா, உன் மனைவிட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவர் எனக்கு அண்ணன், அவருக்கு தங்கச்சி அப்படின்னு சொன்னா மீறி கேட்காம உன்னை என்னையும் தவறா பேசணும் இல்லாம ஏதோ பேசணும் இல்லாம என் மேல மல்லியும் கல்லியும் வாரி எரிஞ்சினால என் மேல அனடா பிடிச்சது ஏன் எரிஞ்சுது கோபம் தாங்காம தான் உன் மனை மக்களை கல்லா சமைச்சு இனி என் மனை மக்களை உயிர்தளிக்க முடியாதா அம்மா அண்ணா, நான் சொல்றபடி கேட்க வேண்டும் அண்ணா. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் தாய் அண்ணா, வடக்கே வெள்ளூர் விளையாட்டு செல்ல வேணும், வெள்ளை இலக்கலை வெட்ட வேணும், வெள்ளை புள்ளையாடு ஒன்று செய்ய வேணும், 2 கரகம் ஜோடிக்க வேணும், அந்த வெள்ளை இறக்கல் மாலை அந்த கரகத்துக்கு போட வேண்டும், 48 நாள் கௌரி விரதம் இருக்க வேண்டும். அப்படி கௌரி விரதம் இருந்து மச்சமில்லாத வெள்ளாட்டு கடாயை கொண்டு வந்து அந்த வெள்ளாட்டு கடாயை வெட்டி அந்த உதரத்தை மனைவி மக்கள் தெளிச்சா மீண்டும் திரும்பி உயிரோடு வருவார்கள். தாய் வடக்கே வெள்ளியாவட்டி கிராமத்திலே வெள்ளியாவட்டவன் ஆட்சி இருக்கிறான். ஆமா, அவனிடம் ஒச்சமிடா கடா பிடித்து வந்து 48 நாள் கவரி விரதம் எடுத்து கௌரி விரதம் இருக்க வேண்டும். வெள்ளை எருக்களை வெள்ளை பிள்ளையார் செய்து பூஜை செய்து 48ஆவது நாள் அந்த மச்சமிழா கடாவை வெட்டி ரத்தத்தை உதிரத்தை தெளித்தால் என் மனைவிக்குள் உயிர் தெளிக்கலாம் மீண்டும் திருப்பி உயிரோடு வருவார்கள் அண்ணா. தாயே. அப்படி ஏதேது ஆபத்து என்றால் தாயே முத்தால ஈசுபர் நீ என்னை நினைச்சா மண்ணுக்கு விண்ணுக்கு இருந்து ஒரு பக்கத்தை நான் காப்பாற்றவனா அப்படியா? சீக்கிரம் வெற்றியோட திரும்பி பாரு. தாய் உன் ஆசியாக அந்த வெள்ளியாம்பட்டி செல்கிறேன். ஆபத்து வந்து விட்டால் தாயே முத்தால வரவேசன் என்ற காட்சி தரும் அம்மா. அப்படி ஆகட்டும் தாய். எப்போதும் நான் பக்கத்துணையா இருப்பேன். வெற்றியோட திரும்பி வாருங்கள் அண்ணா. வாருங்கள் தாய். தாய் தெரிந்தது போல் வெள்ளியாம்பட்டி செல்ல வேண்டும். ஒச்சமிழா கணா வெடித்து வந்து வெள்ளை பிள்ளையா செய்து வெள்ளை எருக்கலையால் மலகு செய்து 48 நாள் கவர்ந்து விரந்து என் மனைவி மக்களை உயிர்தளிக்க வேண்டும். இதோ வெள்ளியாம்பட்டி செல்கிறேன்.
வெள்ளுடைய பட்டு தேடியே என் சமூகன வேகமாக ஓடி வருகிறேன். அப்படி வில்லுடைய பட்டு தேடியே வீர சாம்புவல் வேகமாக ஓடி வருகிறேன். ஒட்டல்ல வெள்ளலையாவே என் சமூகன வேகமாக ஓடி வருகிறேன். ஏய், தன்னுடையான் மகனான் சின்ன உடையான், சரி சின்னுடையான் மகன் சிகப்புடையான், சரி சிகப்புடையான் மகன் கருப்புடையான், ஓஹோ கருப்புடையான் மகனான் வெள்ளுடையான். வெள்ளுடையான் வெள்ளுடையான் என்று பேரை சொன்னாலுமே எல்லாமே கிடுகிடுன்னு அதர்வார்கள். ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷனான். ஹலோ ஹலோ குறைந்த மைக்கு ஹலோ ஹலோ அருமையாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் குளிர் வந்துருச்சோ, பைக்கு குளிர் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நல்லா ஹலோ ஹலோ கொஞ்சம் வாலியம் கொஞ்சம் மை. ஏன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த நாட்டிலே இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மனிதனான். ஒரு ஊரில் கோயில் இருக்கப்படாது. கோயில் கோயில் எழுந்து வச்சுக்க, சரி எல்லாம் சாமி சாமின்னு சாமியை கும்பிடுவாங்க. ஆமா சாமியை கும்பிட்டா அறிவு வளரும். ஓஹோ அறிவு வளர்ச்சி வச்சுக்க, யாராவது என்னை மதிப்பாங்களா? உன்னை மதிக்க அதனால உடனே அந்த கோயிலை இடிச்சிருவேன். சரி இடிச்சு தரமாட்டமாக்கி என்னுடைய பட்டி மாட்டுகளை கொண்டு போய் அங்கே கட்டி வச்சிருவேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன் நான். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் இருக்கப்படாது. பள்ளிக்கூடம் ஆமா பள்ளிக்கூடம் தான் எல்லாம் படிப்பாங்க. ஆ, படிச்சாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் மூளை வளர்ச்சியாகும். ஆமா வளர்ச்சியான அவ்வளோச்சானா யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அதனால சரி உடனே அந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சு மண்மலாக்கி இது பட்டு ஆத்துக்களை கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சுறேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன். பிள்ளை படிக்க போற பள்ளிக்கூடத்தை இடிக்கலாமா? அப்படியா சரி நாமக்கலை கூப்பிடு. அதனாலே ஒரு ஊர்ல கல்யாணம் நடக்கணும் வச்சுக்க, சரி என்னுடைய செலவுல தான் கல்யாணம் நடக்கணும். அங்கதான் நீங்க தான் மெயின். நான் தான் பெரியதானே, என்னுடைய செலவுல கல்யாணம். சரி கல்யாணம் வச்சுக்க, முத பந்தில உட்கார்ந்து சாப்பிடுவேன். நீங்க சாப்பாடு கிடைக்காதுன்ட்டு மொழி போட மாட்டேன். அப்ப நீங்க சாப்பாட்டு ராமனா? சாப்பிட்ட உடனே அங்க மொய் போடுவாங்கல்ல, ஆமா. அங்கனே உட்கார்ந்துக்க பக்கத்துலயே. ஓஹோ உட்கார்ந்த உடனே சரி போட போட எல்லாமே சுருட்டி காசை அள்ளி என்னுடைய மஞ்சள் பையில மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். அப்படி அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவங்க கொடுக்க மாட்டீங்க வீட்டுக்காரங்களுக்கு? வீட்டுக்காரங்க கொடுக்க மாட்டீங்க? எதுக்கட காசு நான் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்? ஏப்பா லட்ச லட்சமா செலவு பண்ணி அவங்க தேவை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் நடந்த முதல்ல வேணும்ல. சரி மாப்பிள்ளைக்கு முன்னுக்கு முதல்ல நடக்கணும்ல. ஆமா சாந்தி முகூர்த்தம். நமக்குன்னா சாந்தி முகூர்த்தமா என்ன முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தம். அதனால சாந்தியில முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் முகூர்த்தமா? மற்ற நாள் முகூர்த்தம் வராதோ? முதலிரவு அன்னைக்கு தானோ? அதுக்கு முதல்ல இல்லவே இல்லை, அன்னைக்கு தான். சரி சரி விடு. அங்க எதுக்கு போய் காவலுக்காக போயிருவீங்க? உடனே மாப்பிள்ளைய கொண்டு போய் அடுத்த ரூம்ல அடைச்சி வச்சிருவேன். சரி அடைச்சி வச்ச பெண்ணுக்கு முதல்ல நடக்கணும்ல. ஆமா. எப்படி நடக்கும்? மாப்பிள்ளை என்ன நடக்கும்? முதல்ல மாப்பிள்ளை அடுத்த ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேனே. சரி எப்படி பெண்ணுக்கு முதல்ல நடக்கும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய தலைமையில நான் தான் முதலவே நடத்தணும். ஏப்பா நீங்க என்ன போய் அப்படி ஒரு நல்ல மனுஷனா? நீங்க போய் படுத்து தூங்கிடுவீங்க. 18 பட்டிக்கு லட்சாதிபதி. ஓஹோ நான் ஏப்பா கல்யாணம்னா நீங்க முதல்ல இருக்கிறீங்க. அதே ஒரு கர்மாதி வீடுனா என்னது? கர்மாதி வீடுனா தர்மாவா? கருமாதி. சரி நீ என்னடா சொல்ற? ரைட்டு முடிச்சிருச்சு. என்ன சொல்றேனே தெரியல. சரி விடு. அது அப்படிவா? 18 பட்டிக்கு ஒரு பட்டிக்கு 500 ஆடு. சரி
எனக்கு 500 பட்டி இருக்குது. 500 பட்டிக்கு லட்சாதிபதி நான். ஓ இதுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? என்ன 3 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 30 வப்பாட்டி. என்ன சொல்றீங்க? எல்லாமே சிறப்பா சிறப்பா கட்டி காத்து எந்த விதமான கோளாறு இல்லாமலே, சரி. மனம்கள் வந்து சங்கடப்படாமலே எல்லாமே செய்துக்கிட்டே வர்றேன். சரி 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 நடக்கட்டும். நான் இல்லப்பா. இந்த வெள்ளுடையார் பேரை சொன்னாலுமே எல்லாமே கிடுன்னு அடங்க வேண்டும். சரி என்னத்தான் சாமி சாமின்னு சாமியா வணங்கணும். ஆ, கும்பிடுன சரி கும்பிடுன ஆ, கட்டி வச்சுக்கிட்டே உதைப்பேன். கட்டி எதா? ஷாக் மரத்தில் கட்டி வச்சுக்கிட்டு. ஓ ஆழ்வாள் எனக்குன்னு வேலைக்காரப்பா 2 பேர் இருக்கிறேன். வேலைக்காரன் இருக்கானா உனக்கும்? ஒருத்தன் காட்டி கொடுக்குறவை, கூப்பிடு பாப்போம். ஒருத்தன் கூட்டி கொடுக்குறவை, ஆ, ஒருத்தன் ஊத்தி கொடுக்குறவை. சரி இந்த 3 வகைகளை வச்சு சிறப்பாக கட்டி ரொம்ப நல்லவங்க. கூப்பிடுறேன் பாரு. டே மாயாண்டி, மாயாண்டி எக்கடா எக்கடா பாதியா காணா? டே நான் யாரா? மைக்க முன்னாடி தள்ளி வைடா, டேய். மைக்க அங்க தள்ளி வை. அங்க தள்ளு. என்ன தள்ளுறா அங்க தள்ளுறா? ஸ்டாண்ட் தூக்கி அங்க வைடா. நான் யாரு? ஓகே கடவுள். கடவுள் படியடக்கிற கடவுள். என்னத்தான் சாமி சாமி சாமியே கும்பிடணும், சாமியா வணங்கணும். என்னுடைய பேரு, என்னுடைய புகழ் எழுத்து எழுத்து சொல்றா, எழுத்து கூறா. நக்கல் பண்றியாடா? எதுக்கடா சிரிச்ச? நீங்க சிரிக்கவும் நான் சிரிச்சேன். என்னை தவிர யாருமே சிரிக்கவே படாது. சிரிச்சா எனக்கு பிடிக்காது. கோழி சேர்த்து தைச்சிருங்க. பிடிக்குமில்ல? புட்டிக்குதா? என்ன பிடிக்குது? இங்க பிடிக்க நான் ஒரு தான் சிரிக்கணும். துணி கட்டினாலும் வலிக்குதுப்பா. கேட்கறதுக்கு பதில் பட 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 படன்னு இப்போ வரும் பாருங்க. டேய், இந்த வெள்ளுடையார் பேரு சொன்னாலவே எல்லாமே கிடுகினது பாருங்க. கீழே வாப்பா. 18 பட்டிக்கு லட்சாதிபதி. என்னுடைய பேரையும் என்னுடைய புகழை எடுத்து சொல்றான். ஆஹா 18 பெட்டிக்கும் வருதே என் ஜம்ம. ஓஜாமானா என் ஜம்மங்க மேல ஒட்டிங்க நல்லா இருக்கு என் ஜம்ம. இங்கிட்டு வாங்க, உங்களுக்கு வரல அந்த கை. என்னைய பொழந்து விட்டுறாதியா, பொண்ணை பொழந்துட்டியே. போகவதரா எஜம்ம கடவுள், கடவுள் மாதிரி படியெடுக்கிற கடவுள். எனக்கு எத்தனை பட்டி? 18 பட்டி. 18 பட்டி. 18 பட்டிக்கு லட்சாதிபதி நான். 500 பட்டி. 500 பட்டிக்கு லட்சாதிபதி. ஆமா. ஒரு பட்டிக்கு 500 ஆடு வாங்கி விட்டுருக்கிறேன். சரி. எனக்கு எத்தனை பொண்டாட்டி? 30 கொண்டாட்டி, 3 கொண்டாட்டி. பப்பாட்டி எத்தனை? 30. ஒரு நாளைக்கு 1 நாள், மாசத்துக்கு 30 சரியா போச்சு. இந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்காத நான் வச்சுக்கிட்டா. அதானே கேட்டேன். டேய் கூட்டி கழிச்சு பாரு. இது என்ன குண்டியா கும்படம் வந்தா? டேய் மாயாண்டி, கூட்டி கழிச்சு பாரு. எங்கிட்டு கூட்டுறது? அந்த கணக்கு கணக்கா வரும். ஆமா, கூட்டி கழிச்சு கணக்கு கணக்கா வரும். கணக்கா வரும். டேய் 500 பட்டி எனக்கு. 500 பட்டி. ஒரு பட்டிக்கு 500 ஆடு. 500 ஆடு. அப்ப 500 பட்டிக்கு 500 ஆடு. என்னடா கணக்கு? ஏய் 500 பட்டி. 500 பட்டி. ஒரு பட்டிக்கு 500 ஆடு. 500 ஆடு. அப்ப 500 பட்டிக்கு 500 ஆடு. 500 ஆடா? மீதி மீதி என்னாச்சு? மீதி என்னடாச்சு? 500 பட்டிக்கு நீங்க என்ன கட்டியா? என்ன கட்டி? 500 பட்டிக்கு 500 ஆடு. அடே ஒரு அது 500 பட்டி மொத்தமா? ஒரு பட்டிக்கு 500 ஆடுறா. அப்ப 500 பட்டிக்கு எத்தனை ஆடு? எத்தனை அடியா? 500 தாங்க எஜமா. 500 தானா? 4 ஜால. ஏண்டா 500? 500 இல்ல. 500 வலிக்குது. அரிக்குது வேற. டேய் மாயாண்டி. எஜமா. ஆமா, ஒரு பங்களா திறப்புலா பண்ணாம இருந்தல்ல? ஆமா ஆமா, 3 மாடி வச்சு கட்டி இருக்கிறோம். அடக்கமான பிள்ளைய கொண்டு வாடா, அந்த பங்களாவை திறப்புலா செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பிள்ளையை கொண்டு வந்து பங்களாவுக்கு முன்னாடி நிப்பாட்டினே. கரண்ட்
கப்புன்னு ஆஃப் ஆகி போச்சு. அம்மா விடிய விடிய கரண்டே வரல. வரல விடிய விடிய. அம்மா எனக்கு என்ன வாயா இருக்குது, நான் சிரிக்கேன். யோசிச்சு பார்த்துட்டு அந்த கை வரலன்னா இந்த கை கொண்டு எங்கிட்ட வேணாலும் கொடுப்பேன். ஐயோ வேண்டாம், ஒரு கூட கொடுத்ததை எரியுது. ஏம்மா நான் பேசிக்கிறேன், நீ கோவப்படாத, நீ உட்காருமா. நான் பேசிக்கிறேன், நீ இப்போ கோவப்படாத. டே மாயாண்டி, ஏஜம்மா இந்த வெள்ளுடையா இருக்கு, சீரும் சிறப்பாகவே கட்டி கேட்கணும். என்ன அழகா இருக்கணும், அழகா இருக்கணும். அந்த பெண்ணை கொண்டு வந்து இல்லை, கரண்ட் கப்புன்னு ஆச்சு போச்சு. விடிய 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 கரண்டே இல்லை. விடியால பார்க்குற சுத்த போச்சு புள்ள. செத்து போச்சுல்ல? ஆமா. எப்படா கூட்டி வந்தா? ஏங்க எப்படி கூட்டி வந்தா? ஏ குணத்துல சொன்னாரு அடக்கமானவன். அடக்கமானவன். ஆமா. நேரா போனேன், ஒரு கிளவி 76 வயசுல மண்டையை போட்டுருச்சா. நேராக போனேன், அடக்கம் பண்ண பரவாயில்லையே தூக்கிட்டு வந்தேன். நல்ல வழியாக கரண்ட்டும் போச்சா. இன்னும் லைட்டு ஃபுல்லாக அதை அது ஊங்கலை ஓல அது வாட்டில். என்னுடைய பெருமை, என்னுடைய கௌரவம் எல்லாமே எல்லாமே போச்சுடா போச்சுடா போச்சுடா. போனப்ப தெரியல, செத்து போனது இப்போ வந்துக்கிட்டு போச்சுடா போச்சு. எப்பா அடிக்கிற சவுண்டு கேட்கலையாப்பா கலைமணி அப்பாவுக்கு. ஏங்க ஏச்சமே போனது, நீங்கள் என்னைய போட்டியே தொறுப்புன்னு அடிக்கிறியா? டேக்கு வாயாண்டி, வட 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 வட. கோழி கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியாத்தான் இருந்துச்சு. வெளியே சொல்லப்படாது யார்கிட்டையுமே. நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கணும். யாருக்கும் காது கேட்க, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கணும். டேய் மேலப்பட்டி மாயாண்டி, கீழப்பட்டிக்கு கால்வாரி, நடுப்பட்டிக்கு சிக்குச்சில்லாரி. சிக்குச்சுள்ளாரு. இந்த 3 பைக்கில் ஒழுங்காக கண்ணு கருத்து பார்க்க வட்டி காவல் பார்க்கணும். என்ன மயிரோட உதறப்படாது. ஒரு மயிர் விழுந்தாலும், ஒரு மயிர் விழுந்தா அதுக்கு நீதே காவல். மயிர் நீ எந்த பத்தி போற? நீங்க எந்த பட்டிக்கு விடுறீங்க? நடுப்பட்டி போகணும். நடுப்பட்டி தான் உங்க ஊர் இருக்குதே, காந்தி நகர், அங்கே போய் கொண்டியான நடுப்பட்டிக்கு போடா. குறுக்க 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 பேசாதரா, குறுக்க பேசாதரா. ஏய் ஏன்டா சிரிக்கிற? அழுகுறேங்க. கண்ணாடி ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு என்ன எங்க யாரா வாங்கி கொடுத்து வந்த கண்ணாடி? நீங்க அன்னைக்கு கிளவி கற்பழிச்சிங்க கரண்ட் பண்ண அன்னைக்கு, அந்த கிளவி உடச்சு போடுறதாக்கி உடனே தூக்கி மாட்டிட்டியா? ஏண்டா அதை கூட உள்ளையா நீ? நீங்க அதையே விடல, நான் இதை விட்ட ஒன்றும் தப்பு இல்லை. சரி விடு. பங்களாவுக்குள்ள போறேன். மண்டபத்துக்குள்ள பங்களாவுக்குள்ள பங்களாக்குள்ள யாருமே இங்க காவலுக்கு யாராவது வந்தேன்னு வச்சுக்க, உடனே பிடிச்சி வைக்கணும், புடிச்சு நிப்பாட்டி வைக்கணும், என்னை கூப்பிடணும். நிக்கலண்ணா நிக்கலாம் நிக்க வைக்கணும்டா. நிக்க வச்சிருக்கேன். என்ன நிக்க வச்சாரு, ஆடுனாலும் நிக்க வைக்கணும், ஆடுனாலும் நிக்க வைக்கணும். நிக்க வச்சாரு. உங்க கூட தெரியுமா? நிக்க வச்சாரு. என்னோட சேர்ந்தா நிக்க வைக்கணும். நிக்க வைக்கிறேன். வெற்றி ஜெயம். ஏண்டா டே எங்கடா உங்க கண்ணாடியை காணா? தாய் தெரித்த போல் முத்தமா தெரித்த போல் வெள்ளுடையாம்பட்டி வந்தாச்சு. வெள்ளுடையாம்பட்டியில் வந்தாலும் நமக்கு தேவை ஒச்சமலா கடை ஒன்று, அதை பார்த்துருவோம். சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டியா? எஜமா திருடே வந்துட்டியா? அப்புறம் என்ன குருடே வந்தானே சொன்னேன்? ஏண்டா மாயாண்டி, நீ இருக்கும்போது இன்னொரு திருட வந்துட்டானா? இல்ல எஜமா திருடே வந்துட்டியா? யாரவே எங்கடா ஒதுங்க கூப்பிடவனே. யாரு வெள்ளுடையா? இவர் வெள்ளுடைய. சரி, அவர் ஆட்டு பிடிக்காது போறவரு. ஓ வேலைக்காரனே. அப்படிதான் சொன்னாரு. ஏன்டா பேசாம நல்லா இருப்பதான் உதவாகிட்டு நிக்கிறேன். சேர்த்து பேச வாங்க. உங்க பக்கம் என்ன பார்க்கவா? நான் சொல்லல ஏச்சம்மா. எப்படி உனக்கு தெரியும்? யாரோ பேய் அடிச்சிருச்சு போல. யாரே பேய் அடிச்சிச்சு? என்னத்தான் ஒன்னே பேய் அடிச்சிச்சு.
நான் சொல்லல எச்சம்மா. நீ எஜமா யார் கொடுத்தது? என்னது யாரா கொடுத்தது? நீங்க கொடுத்தது. என்னுடைய தானே. ஆமா. இவன் பொண்டாட்டிக்கு பாவாடையாது. இல்ல. இது ஷீலையா? இல்லையா. பிறகு கீழே இப்படி தூக்கிட்டு காட்டுறியா? அவன் சொல்றேன். அது இல்ல கேச்சம்மா. அது வாய் ஆகாத வாய் வச்சம்மா. நல்ல வாய் இல்ல. வெள்ளுடையாரி பார்த்திருக்கிறியா? பார்த்தது இல்லைங்க. நான் தாண்டா வெள்ளுடையார். நீங்க வெள்ளுடையானா? எதுக்கு பட்டிக்கு வந்த? ஏன் வந்த? யார் நீ? எங்க இருந்து வர்ற? ஐயா, என் பேரோ சேரணமா கிராமத்தில் வாழக்கூடிய ராமத்தோட்டிக்கு ராமநாத்தாளுக்கு பிறந்தவன் வீரபாகு சாம்புகண்ணா. ராமத்தோட்டி மைனாடா? ஆமாங்க. டே மாயாண்டி. மாயாண்டி மாயாண்டி நம்ம பண்ணையிலேயே வாழ்றவன். ஆமா. இருந்தவன் ரொம்ப நல்லவனாச்சாடா ராமத்தோட்டி. அனுப்பிடுற போடு. அனுப்பிடுற போடு. போ நீ நல்ல மனுஷன். என்னப்பா அடுத்து மேடை கட்ட போறாரா? அளந்துட்டு இருக்கிறாரா? எங்கடா நின்னவன்? நீங்க நல்லவனே போய் சொல்லிட்டியா? அவங்க அப்பன் தாண்டா நல்லவனே. அவன் நல்லவன் சொன்னானா? அப்ப நல்லவனா? ஆமா, ராமத்தோட்டி நல்லவன். நமது அரண்மனையில் இருந்தவன், வேலை பார்க்குறவன். அவன் நல்லவன் சொன்னேன். மயன் நல்லவன் சொன்னானா? நீங்க அடிச்சதுல ஒரு செடி கேட்கலங்க. சொன்னடா சொன்னடா சிரிக்காதீமா, வயிற்றுச்சல் இருக்கிறேன். புடிச்சிட்டு வாடா. போட்டு போனியா? ஐயா, பட்டிக்கு போனியா? பட்டி போனி. ஆடு பிடிச்சியா? கெடா பார்த்தேன். கெடாயா பார்த்தேன். பிடிச்சியா இல்லையா? பிடிக்கல. டேய், என்னுடைய வேலைக்காரை பொய்யே சொல்ல மாட்டேன். சாமி மேல சத்தியமா நான் பிடிக்கல. டேய் சாமி, எல்லாமே நான் தான். என்னத்தை கடவுள் சாமி சாமி என்று கூப்பிடுறோம். வணக்கடா. ஏ வெள்ளுடையானே, ஆணவத்தில் ஆடாதே. சாமி சத்தியமா சொல்றேன், நான் கெடாயை பிடிக்கல. சாமி இருக்கு, சாமி இருக்கு, சாமி இருக்கு. டேய் மாயாண்டி, சாமி வாங்க. வெள்ளுடையார் வட்டியிலே ஆடுறது என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? இரும்பை பழுக்க காய்ச்சணும். இரும்ப பழுக்க இரு கையால ஏந்த சொல்லணும். இரு கையால ஏந்த சொல்லி அவன் கை பூரா மொண்டி ஆகணும். கை பூரா நொண்டி ஆறதுக்கு வைக்கணும். இந்த தூங்கல எழுந்து உட்காருங்கம்மா. இந்த கொஞ்சம் தூங்கல எழுந்து உட்காருங்க. இப்பொழுது சாமி அழைக்க போகக்கூடிய நேரம். 7 கரகாப்பட்டது இந்த இடத்துல அழைக்கக்கூடிய நேரம். 7 தேவாப்பட்ட இடத்துல ஆடி வந்து இந்த வீரபாகையை காப்பாற்ற வேண்டும் தாய். அதனாலே இப்போது சாமி அழைக்க போகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. பனி காலம் வேறு, அதனால் எல்லாம் கொஞ்சம் குளிரும். கொஞ்சம் முன்னாடி எல்லாம் எழுந்திரிச்சு வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. முன்னாடி வாங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த பின்னாடிலாம் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நமகாளி. அண்ணே, யாரா தீப்பெட்டி விடுவோங்களே. தீப்பெட்டி தாய் அகரத்து முத்தாலமா தாய் உத்தைமத்தில் ஒரு சுவாசகி பச்சை மணி உடுசைக்காரி தாயை பச்சை குடிசைக்காரி பச்சைமணி உருவெடுத்து நிற்க அக்கடியிலே வளர்ந்த போனா இந்த வீரமாகவே இப்பொழுது அக்கடியில் கையேந்த சச்சிதை இருக்கிறார்கள். அக்கடியில் என்னை வைக்கிறார்கள், எண்ணெய்க்குள்ளே கை வைக்கிறார்கள். தாயே, இந்த வீரமாக காப்பாற்ற வேண்டும். உன்னை வளர்ந்து அழைக்க உலகத்திலே சொல்லி குதிச்சோடு இருந்து இந்த வீரக காப்பாற்ற வேண்டும் தாயே. உத்தைமத்தில் ஒரு சுவாசகி ஆயுட சமீபத்து முத்துமாறி